தமிழ் சொந்தங்களுக்கு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 2018 ஜனவரியில ஒரு அமேசிங்கான தமிழ் திரைப்படம் உலக அளவுல எக்கச்சக்கமான நல்ல பேர் வாங்குச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல இந்த திரைப்படத்துக்கு ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கு. எக்கச்சக்கமான கிரிட்டிக்கல் அக்ளைம் பார்த்து கொண்டு இருக்கும் ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் பேரன்போட மக்களுடைய மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக திரையரங்குகளுக்கு கூடி சீக்கிரம் வரப்போகுது. அதுதான் மக்களே, குட் ஈவினிங், வணக்கம், என வெரி வெரி வார்ம் வெல்கம். இது ஆஸ்ட்ரா ஹியரிங் கேர் we help ears to hear வழங்கும் ராமின் பேரன்பு, powered by அழகு ஜோதி அகாடமி, மயிலாடுதுறை. பிப்ரவரி மாசத்துல எக்கச்சக்கமான திரைப்படங்கள் திரையரங்குகளுக்கு வர போகுது அப்படின்னு தெரிஞ்சு கூட இந்த திரைப்படம் கண்டிப்பாக மக்களுடைய மனசுலயும் தியேட்டர்ஸ்ல ஸ்பெஷலான இடம் பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இருக்காரு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பர்சன். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் கற்றது தமிழ். இவர் தன்னுடைய ஆடியன்ஸை தன்னுடைய தங்க மீன்களாக பார்த்துட்டு இருக்காரு. தரமணியில உட்கார்ந்துகிட்டே உலக தமிழ் மக்கள் மனசுல அவருடைய திரைப்படங்களின் மூலமாக இடம் பிடித்த பேரன்பு கொண்ட இயக்குனர் ராம் அவர்கள் இந்த மேடையில. Let's hear it for Ram sir. தமிழ் சினிமால சார் ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக இருக்கிற, வேலை மட்டும் பேசட்டும்டா அப்படின்னு நம்பக்கூடிய ரொம்ப குறைவான மக்கள்ல கண்டிப்பாக அந்த பட்டியல்ல நீங்க ஸ்பெஷலாக இருக்கீங்க. அண்ட் அதுதான் முக்கியமான காரணம் மக்களுடைய மனசுல அவ்வளவு ஸ்பெஷலான இடத்துக்கு. ஸோ முதல்ல ராம் சார், வெரி வெரி வார்ம் வெல்கம் ஆன் behalf of ஜீ தமிழ். தேங்க்யூ சோ மச் வந்ததுக்காக. டெஃபினெட்லி இந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேரன்பு திரைப்படத்தை பத்தி பேச போறோம், உங்களுடைய இந்த ஜேர்னியை பத்தி பேச போறோம். சார், 2007 அதுல வந்து தமிழ் சினிமாக்கு ஒரு உன்னத படைப்பாளி அப்படின்னு ஒரு பொக்கிஷமாக நீங்க அமைஞ்சீங்க. இப்போ 2019க்கு வந்திருக்கோம். இன்னைக்கும் ராமுக்கு நிகர் ராம் மட்டுமே அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில பேர் வாங்கியிருக்கீங்க, உங்க ஃபேன்ஸ் மத்தியில பேர் வாங்கியிருக்கீங்க, உங்க திரைப்படங்கள் அந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்கு. ஹவு டு யூ ஃபீல்? இதை எப்படி சாத்தியப்படுத்துறீங்க? அது ஒரு என்ன என் மேலே இருக்க பிரியங்கிறத விட நம்ம என்ன படம் எடுத்தோமோ அது மேலே வரக்கூடிய பிரியம் அப்படின்னு நினைக்கிறேன். ராம்ங்கிற தனி மனிதர் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க நம்ம எடுத்த படம் மூலியமா பார்க்குறாங்க, அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, அதனால அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டிங்கன்னா வேற மாதிரி கூட ஒன்று சொல்லலாம். அண்ட் தேங்க்ஸ். ஏன்னா நான் ஹம்பிள்னு சொல்றதுக்கு, ஏன்னா பொதுமான என்னை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப கோபக்காரான ஒரு ஆள் அப்படின்னு. பட் ஆக்சுவலாக அது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இந்த ஷோல தான் முதல்ல ராம்ங்கிற ஒரு பாவம் ரொம்ப அடக்கமான. நான் நிறைய உங்களை பத்தி படிச்சிருக்கேன், உங்களுடைய இன்டர்வியூஸ் நிறைய பார்த்திருக்கேன். அதுவும் இந்த ஷோட ப்ரிப்பரேஷன்ல பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடனரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கொண்ட ஒரு மனிதர். அது உங்களுடைய அந்த சைடை வந்து வெளிப்படுத்தினதே கிடையாது சார் நீங்க. ஏன் அது நான் எடுத்த படத்துல இன்னும் அது வராதனால நினைக்கிறேன். ராம் அவர்கள் கிட்ட என்ன மாற்றங்கள் இருக்குது பிஃபோர் பேரன்பு அண்ட் ஆஃப்டர் பேரன்பு? இல்லை, பேரன்புக்கு கதை யோசிக்கிறப்ப அந்த கதை என்னன்னா எனக்கு தெரியும். பட் அந்த படம் எடுத்து முடிச்சு அதை நான் பார்க்குறப்ப எனக்கே என்ன தோணுச்சுன்னா, அது இன்னும் வரல. ஆனால் லைஃப்ல ரொம்ப கஷ்டம் அடையிறது எதுன்னா அமைதி. ஆக்சுவலாக என் வாழ்க்கையில் நான் என்ன மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அமைதியாக வாழ்வது எப்படின்னு தெரியாம தான் நான் எல்லார் மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த பேரன்பில் இந்த அமுதவன் வந்து கடைசியில் ஒரு அமைதியான நிலைக்கு போவார். பீஸ் வித் லைஃப், பீஸ் வித் எவ்ரி ஒன்ங்கிற இடத்துக்கு போவார். ஸோ அந்த பீஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னும் தெரியல. பட் ஐ ஃபவுண்ட் அவுட் ஒருவேளை ஆஃப்டர் 40 இந்த 10 இயர்ஸில் வந்து மனசு இல்லாட்டி லைஃப் எதை பற்றி யோசிக்கும் அப்படின்னா ப்ரியாரிட்டி எதுவாக இருக்குன்னா, எல்லாத்த விட முக்கியம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி லைஃப்ல பீஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் மித்ததெல்லாம் வரும். அந்த அமைதியின் தேடல் தான் பேரன்பு. ஆமாம், பியூட்டிஃபுல் சார். சார், இந்த தருணத்துல ஜீ தமிழின் சார்பாக எங்களுக்கு ரொம்ப பிடித்த ராம் சாருக்காக ஒரு சின்ன டெடிகேஷன் ஹியர். we'd like to watch the AV please. ரௌத்திரம் பழகும் வசனங்களும் அறத்தை உணர்த்தும் காட்சிகளும் மனிதம் பேசும் திரைப்படங்கள் மூலமாக கவிதைகள் படைக்கும் கவிஞர். தமிழின் தாக்கத்தை தகர்க்க முடியாதென்று இவர் கற்றறிந்து கற்றுத்தந்தது இவரின் கற்றது தமிழ். தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் ஒருவனுக்கு ரௌத்திரத்தையும் பழக்கும். பெண் சுதந்திரத்தை புரிந்து கொள்ள போராடும், புதிய சிந்தனைகளுக்கும் பழைய சிந்தனைகளுக்கும் நடுவே மாட்டிக்கொள்ளும் ஒரு சாமானியனின் வாழ்க்கை பாதையை கூறியது இவரின் தரமணி.
ஒவ்வொரு படைப்பிற்கும் இவர் சற்று இடைவெளி எடுத்துக்கொண்டாலும் அது உலக அரங்கில் பேசப்படும் ஒரு அற்புத படைப்பாய் பதிவு செய்வது இவரின் சிறப்பு. மீண்டும் உலக தரத்திற்கான ஒரு படைப்பாய் தமிழ் சினிமா வரலாற்றில் இடம்பெறப் போகும் இவரின் பேரன்பு வெற்றி பெற ஜீ தமிழின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பாலு மகேந்திரா சார் கிட்ட நீங்க இருக்கும்போது யோசிச்சிங்களா சார் இந்த பயணம் வந்து ஒரு கனவாக இருக்கும், அந்த கனவு நிஜமாகவும் நீங்க நினைச்சீங்களா? இந்த பயணம் நீங்க அப்பவே பாத்தீங்களா? இல்லை, அப்படிலாம் ரொம்ப யோசிக்கல. நான் பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிறது வந்து ஒரு காட்டுக்குள்ளே மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான். அன்னைக்கு வேட்டை கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கலன்னா கிடைக்கல. ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கோங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த காட்டினுடைய உணர்வு இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ஒரு எப்பொழுதுமே ஒரு பரபரப்பில் வச்சுட்டு இருக்கோம். காட்டுக்குள்ளே பயணம் போகணுங்கிறது தான் கனவே தவிர காட்டில் என்ன பார்ப்போங்கிறது வந்து தெரியவே தெரியாது. தெரிஞ்சதுன்னா அது ரொம்ப போர் அடிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அமேசிங் சார். சார், இதை தாண்டி உங்களுடைய திரைப்படங்களை பார்த்த ஒரு விஷயம், நீங்க ஒரு க்ரூ கூட முதல் திரைப்படம் ஒர்க் பண்ணதுல இருந்து இந்த க்ரூ கூட இருக்கிறவங்க எப்பவுமே உங்க கூட டிராவல் ஆகிட்டே இருக்காங்க. இந்த தருணத்துல டெஃபினெட்லி உங்க கூட இந்த திரைப்படங்கள் எல்லாத்துலயுமே அழகாக டிராவல் பண்ண உங்கள் அன்பான ஆனந்தி, எங்கள் அன்பான அஞ்சலி ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். லெட்ஸ் வெல்கம் அஞ்சலி. கற்றது தமிழ் ஒத்துக்கும் பொழுது ராம் சார் வந்து உங்ககிட்ட இந்த கதை சொல்லும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்க மனநிலை என்னவாக இருந்தது அப்போ? ஒத்துக்கும் போது அவ்வளோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அவ்வளோதான். கற்றது தமிழ் கிடைச்சது எனக்கு இன்ன வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற விஷயம். பிகாஸ் கற்றது தமிழ் மூலியமாக நான் இன்ட்ரடியூஸ் ஆனது. இல்லை, நான் வேற படத்து மூலமா இன்ட்ரடியூஸ் ஆனால் வந்து எனக்கு இந்த கெரியர் வந்திருக்குமான்றது சத்தியமா எனக்கு தெரியாது. என்ன நான் வந்து இவ்வளோ க்ரோ பண்ணியிருக்க முடியுமான்றது எனக்கு தெரியாது. ஸோ கற்றது தமிழ் I always cherish. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திரைப்படம் அந்த ஆனந்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். சோ இந்த ஆனந்தியோட கேரக்டர் நரேட் பண்ணும்போது ராம் சார் என்ன சொன்னாரு உங்ககிட்ட இந்த கேரக்டர் பத்தி? ஒண்ணுமே சொல்லலையா? முதல் படத்தில் நடிக்க வர்றாங்க, அவங்களுக்கு கதை சொன்னா புரியுமா புரியாதான்னு தெரியாது. அது டேக்கன் ஃபார் கிராண்டட் தான். ஆனா அதுக்கப்புறம் அவங்க நடிக்கிற வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்பப்போ எடுக்கிறப்ப சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் பெரும்பாலும் கதை அவ்வளோதான் சொல்லுவேன். மம்முடி சாருக்கு 20 நிமிஷம் தான் கதை சொன்னேன், அவ்வளோதான். சூப்பர் சார். சரி, ஆனந்தி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் சொன்னாரு. பேரன்புல உங்களுடைய கேரக்டர் பத்தி பேசும்போது என்ன சொன்னாரு? அந்த கேரக்டர் எப்படின்னா ரொம்ப ட்ரிக்கியான ஒரு ரோல், அதனால என்னால சொல்ல முடியல அதை பத்தி பெருசா எதுவுமே. பட் வந்து சார் என்கிட்ட சொல்லும் போது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், பட் ஏன்னோ அது நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்ற மாதிரி தான் வந்து என்கிட்ட சொன்னாரு. பட் ஐ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் சார். லைக் இதுதான் வந்து கேரக்டர்னு நடிச்சுட்டு போயிடும், அதுல பெருசா கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காது. நிறைய பேர் சொல்றது வந்து ராம் சாருக்கு ரொம்ப கோவம் வந்துரும். அவரே சொன்னாரு, எனக்கு கோவக்காரர் தான் அதிகமா சொல்லுவாங்க இல்லையா? புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா கோவம் வராதா சார் உங்களுக்கு? வராதுன்னு நினைக்கிறீங்களா? சரி, நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணவங்க கிட்ட கேட்டேன் சார், அவர் கோவம் வருமா? நான் பார்த்தது இல்ல. ராம் சார் யாரையும் திட்டினதே கிடையாது, இது வரைக்கும் கோவமே வந்தது கிடையாதுன்னா எதுக்கு? நிஜமாவே என்ன திட்டினதே கிடையாது சார். அம்மா இல்ல, என்ன திட்டினதே கிடையாது இப்போ வரைக்கும். நீங்க என்ன சார் அப்புறம் ஏன் சார் கோவம்ன்றாங்க? நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கீங்க சார், ஏன் அந்த கோவம்ன்ற பேரு? அது அந்த படத்தை பார்த்து அப்படி புரிஞ்சுக்க. முதல் படம் கற்றது தமிழா இருந்ததால அந்த ஜீவா அந்த பிரபாகர் கதாபாத்திரத்தை நான் நினைச்சிட்டாங்க, பட் நான் இல்ல. அது இது படமா தோற்றமா சார்? ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கண்ணாடி, இந்த மாதிரி தாடி வச்சிருக்காரு. கண்ணாடி போட்டதுக்கான காரணம் கண்ணு தெரியல. கற்றது தமிழ் உங்களுக்கு திரைப்படத்தோட வெற்றியை தாண்டி கோவக்காரர் அப்படின்னு ஒரு பேரையும் வாங்கி கொடுத்துருக்கு. ஆல்ரைட், சூப்பர் சார். நீங்க நிஜமா கேட்கிறேன் சார், வேற ஹீரோயின் வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க ராம் சாரோட படத்துல நமக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. நீங்க உண்மையை சொல்லிடுங்க சார், காஸ்டிங்ல என்னைக்காவது வேற ஹீரோயினுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல எப்பவுமே உங்களுடைய ஆனந்தி தான்? கண்டிப்பா. இப்போ ஆல்தியா ஜான்சன் கேரக்டர் ஆண்ட்ரியா தான் பண்ணுவாங்க. ஆனந்திக்கு பொருத்தமான கதாபாத்திரம் வரப்போ ஆனந்தி தான். அதை வேண்டாமா வேணுமான்னு முடிவெடுக்க வேண்டிய சுதந்திரம் ஆனந்திக்கு தான். ஆனந்திக்கு உண்டு. அது நான் எப்போ வந்து 10 years பேக் எடுத்த ஒரு டெசிஷன். அது கூப்பிட்டா நான் போய் நடிச்சிருவேன், அவ்வளவுதான். கண்டிப்பாக. ஆமா, அது வெரி சிம்பிள். அதுக்கு பெருசா வந்து காம்ப்ளிகேட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யாரு? கற்றது தமிழ் ஆனந்தியா, இல்ல தரமணி சௌமியாவா, இல்ல பேரன்பு விஜயா? க்ளோஸ் டு ஹார்ட் வந்து ஆனந்தி தான் எப்பவுமே. ஆனந்தி தான். ஆனந்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் ரொம்ப
க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கு. இந்த தருணத்துல ராம் சார் கிட்ட இந்த 3 விஷயங்கள் அவர் மாத்தியே ஆகணும். ரொம்ப மைனஸுங்க இந்த 3 விஷயம்னா என்ன 3 விஷயம் சொல்வீங்க? அது எனக்கு பிடிக்காது எதுவுமே இல்ல ராம் சார் கிட்ட. எதுவுமே இல்ல. இல்ல கண்டிப்பா அடுத்த படத்துல ஆனந்தி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு என்ன செட் ஆகுமோ கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த பயத்துல எல்லாம் சொல்லாம இருக்க இல்ல கூடாது. கிடையாது. அப்படி இல்லனாலுமே எனக்கு பிடிக்காத விஷயமே கிடையாது. எதுவுமே கிடையாது. I admire everything about him. காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். பேரன்பு திரைப்படத்தின் ரியல் ஹீரோ இன்டர்நேஷனல் அக்ளைம் வாங்கி கொண்டிருக்கும் பேரன்பு திரைப்படத்தோடைய ஆர்டிஸ்ட் மெகா ஸ்டார் மம்முட்டி அவர்கள் இந்த மேடையில். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். 10 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு சார். தமிழ் சினிமா உங்களை அவ்வளவு மிஸ் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு நாளுமே இந்த 10 ஆண்டுகளுக்கு மேல நாங்க காத்துட்டு இருந்தோம் எந்த திரைப்படத்துல நமக்காக மம்முட்டி சார் திரும்பி வருவாரு அப்படின்னு. இன்னைக்கு பேரன்பின் மூலமாக மக்களுடைய அன்பு பெற திருப்பியும் எங்க மம்முட்டி சார் வந்தாச்சு. தமிழ் சினிமாக்கு நடிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த 10 ஆண்டுகளுடைய மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே ஏக்கத்துல பார்த்துட்டு இருக்கும்போது எந்த தருணத்துல ராம் சாரோடைய நரேஷன்ல நீங்க ஒத்துக்கிட்டீங்க எஸ் ஐ வில் டூ பேரன்பு அப்படின்னு? இந்த கதையை பற்றி நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் எஸ் நரேட்டட் தி ஸ்டோரி. ரொம்ப இமோஷனலாக ரொம்ப இன்வால்வ்டாக சொன்னார் அவர். நேச்சுரலி ஐ வாஸ் டு அக்செப்ட் இட். ஐ வாஸ் டு அக்ரி வித் இட். அது வேற வழி இல்லாமல் போச்சு. அந்த நரேஷன்ல அவ்வளவு சக்தி இருந்தது. விழுந்துட்டேன். அவர் அப்படி நரேட் பண்றாருன்னு சொல்றீங்க அல்ல? இல்ல இமோஷனல் அந்த கதை எனக்கு அப்படி ஐ வாஸ் சீயிங் தி ஃபில்ம் ஆன் தி ஸ்கிரீன். அப்படியே திரையில பார்த்த மாதிரி இருந்தது. அவர் ஒவ்வொரு கேரக்டரும் நடிப்பாரு. அப்போ எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, இந்த மாதிரி நான் நடிக்க வேண்டி வருமோங்கிறது ஒரு பயம் இருந்தது எனக்கு. ஆனால் என்ன நடிக்க விட்டாங்க என்ன என் இஷ்டத்துக்கு. சார் இவர் ராம் சாரோடைய எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸாக இருக்கும். இப்போ பேரன்பை எடுத்து நீங்கள் நடிக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ணுறோமே அப்படின்னு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் எவ்வளோ யோசிச்சிங்க இந்த கேரக்டருக்காக? கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கு, ஆனால் இந்த கேரக்டரோட கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. ஓ மை காட். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான வாஸ் நாட் ஏபிள் டு டிசைட். அப்படி டிசைட் பண்ணால் அவள் ரைட்டா ராங்கா அந்த மாதிரி எல்லாம் வருது. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கேரக்டர். காம்ப்ளெக்ஸ்னா ஒரு பொண்ணுக்கு வேண்டியதெல்லாம் அப்பாங்கிற முறையில் செய்யணும், அம்மாங்க முறையிலையும் செய்யணும். அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டே இருக்கிறது, அந்த பயந்தான் அவருக்கு. இனிமே சொன்னா புல் கதை சொல்லிட்ட மாதிரி வேண்டாம். We are also looking forward சார். அது பெருசா திரையரங்குகளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. சார் நீங்க நடிக்காத ஐகானிக் டைரக்டர்ஸே கிடையாது. ஸோ அத்தனை ஐகானிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு ராம் சார் வந்து வாஸ் இன்டு ஹிஸ் 4th ஃபிலிம். தன்னுடைய 4வது திரைப்படம் பேரன்பு. ஸோ இந்த திரைப்படம் 4th டைம் திரைப்படம் எடுக்கும் ஒரு இயக்குனர் கூட நம்ம சைன் பண்றோமே அப்படின்னு வாஸ் தேர் a thought any time? பயமே கிடையாது எனக்கு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-75 நியூ டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ராம் சார் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சார் உங்களுக்கு? அவர் டெடிக்கேட்டடாக இருக்கிறது. அந்த படத்திலே காலையில இருந்து படம் இந்த சினிமா கதையே என்ன கேட்டாலும் அந்த கதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இன்வால்வ்டு ஹி இஸ் வெரி டெடிக்கேட்டட், சின்சியர், ஃப்ராங்க், ஹானஸ்ட் ஃபில்ம் மேக்கர். ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஷாட் வைக்கும்போது மனசுல என்ன சார் ஓடிட்டு இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஃப்ரைடே கொடைக்கானல்ல 2:30க்கு 2 o'clock வந்தாரு. நாங்கள் வந்து வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டோம். வந்தோடனே அது என்னன்னா கொடைக்கானல்லேருந்து மன்னவனூர் ஒரு ஊர் வந்து அதுக்கப்புறம் ஒரு மலை, அப்புறம் ஒரு ஏரி, அப்புறம் ஒரு பாலம், இப்படி காடு மலை மேடெல்லாம் தாண்டி அங்கே வந்து சேரணும். நான் ஸ்டார்ட்டை முன்னாடி சொன்னப்போ என்ன சொன்னால் அது ஒரு 2.5 hours ட்ராவல் பண்ணும் சார். நான் ஓகேன்ட்டாரு. ஆனால் அந்த 2.5 hours என்ன மாதிரி ரோடுங்கிறத நான் சொல்ல. ஸோ முதல் தடவை வந்தோடனே அவர் வந்து உங்களுக்கு எத்தனாவது படம் சார்? 4வது. எனக்கு இது 360வது படமோ 70வது படமோ. நீங்கள் கஷ்டப்படலாம் சார், நான் எதுக்கு சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வரணும்? என்ன சார் இது நியாயம்?
நான் நல்ல படம் நீங்க வந்து கதை சொன்னீங்க, நானே தான் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நானே தான் ஃபோன் பண்ணி எப்போ பண்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஷூட் டேட் சொன்னீங்க, அப்பவும் நீங்க பண்ணல. அப்பவும் நான் பரவாயில்ல வெள்ளம் வந்துச்சுன்னு ஏதோ சொன்னீங்க, ஓகேன்னு சொன்னேன். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி கதைப்படி ஆள் இல்லாத இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக மனுஷனே இல்லாத இடத்துல எடுத்துட்டு என்ன சொல்லலாம். கதையில செல்போன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக டவர் வராத இடத்துல எடுக்கணும்னா ரொம்ப கிரேசினஸா இல்லையா சார் அப்படின்னாரு. முதல்ல சரியா கிளம்புறேன்னு போயிட்டேன். சொல்லத்தான் முடியும், போக முடியாதுல்ல, அங்கேயே நின்னுட்டேன். திரும்பி போக முடியாது. அப்புறம் அந்த இடத்துல நாங்கள் 30 நாள் ஷூட் பண்ண பாருங்க. கதையில வந்து அங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஒரு இடம், அது எப்படி இருக்கும்? குருவி இல்லாத இடம், எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடம், டவர் இல்லாத இடம், டவர் இல்லாத இடம், இந்த மாதிரி இடத்துல போய் ஷூட் பண்ணா அந்த மாதிரி ஒரிஜினலான ஒரு இடம் தேவையில்லை. இவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அவ்வளோ ஒரிஜினாலிட்டி. எனக்கு பயமா இருக்கு, நான் ஏதாவது என்ன கொலை பண்ற சீன் ஏதாவது இருந்து நான் கொலை பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த லொகேஷனுக்கு வந்த இவர் சார் இல்ல, வந்த எல்லாருமே ஏன் சார் இங்க எடுக்கிறீங்கன்னா முதல் கேள்வி. எல்லாரும் கேட்கறப்ப அவரு கேட்கறதா செய்வாரு. பயங்கரதா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சு ஒரு தக்காளியை வந்து கத்தியில கட் பண்ணிட்டு இப்படி பார்க்கணும், குழந்தை இன்னொருத்தவங்களோட அங்க இருப்பா அப்படிங்கிறதான். அப்படி கண்ணை திறந்து பார்த்தாரு, அப்படியே ஹோல் செட் வாஸ் சைலண்ட். அந்த கண்ணு எப்படி அப்படி பெருசாச்சு அப்படின்னு சொல்லி அந்த கண்ணு எப்படி பெருசாக்குங்கிற வித்தியை அதுக்கப்புறம் நான் கத்திட்டாடி இப்படியே பண்ணா பெருசாயிடும் அப்படிங்கிறது. அது ஒரு சின்ன டெக்னிக் தான். ஆனால் 4 படம் எடுத்து எனக்கு வந்து நம்ம கண்ணை எப்படி பெருசாக்கலாங்கிறது வந்து அது வரைக்கும் அப்படி நான் அப்சர்வ் பண்ணவே இல்லை. இப்போ அவர் பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக ஒரு கண்ணு சின்ன கண்ணு தான், அவருக்கு தேவை அந்த ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்ணோட அளவு மாறும் கூடும். ஸோ எல்லாருமே மெஸ்மரைஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நீங்கள் லேட்டாக வாங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, கண்ணை மட்டும் திறந்து காட்டுது. அன்னைக்கு கண்ணை திறந்தாரு அவரு. சரி ராம் சார், இப்போ இவர் வந்துட்டாரு, ரொம்ப டென்ஷனா அவர் உங்களை பார்த்துட்டாரு. பட் ஃபர்ஸ்ட் ஷாட்ல that moment அந்த this film is going to be a hit அப்படின்னு ஏதோ ஒரு தருணத்துல உங்களுக்கு தோணி இருக்கும்ல? இல்லை, எனக்கு அந்த அமுதவனை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி நான் அது வரைக்கும் மம்முட்டி சார் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தோன்னா அந்த தொப்பிலாம் போட்டு அப்படி பண்ணி அவர் ஈஸ்வர் வச்ச எக்ஸ்போஷர், அந்த செட்டு, அந்த டோனில் அப்படி பார்ப்பாரு. பார்த்தோன்னா ஓகே, அமுதவன் has come, அவ்வளோதான். நம்ம வந்து அமுதவன் கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த படம் இஸ் டன். அப்பயே நான் முடிவு பண்ண இந்த படத்தை நம்ம 45 நாள் எடுத்துடலாம், மித்தவங்களாம் யார் இருக்காங்களோ இல்லையோ எடுத்துடலாம். ஃபேண்டாஸ்டிக் சார். ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அமுதவன் அப்படின்னு இந்த பேரன்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி கிடைச்சிட்டார் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை நம்பிக்கை வருதுன்னா அது டெஃபினெட்லி இந்த மாதிரி ஒரு காம்போவால மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட். எங்களுக்காக ஒரு 25 வினாடிகளுக்கு அது நீங்க எப்படி நரேட் பண்ணீங்க அப்படின்னு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு எங்களுக்கு எங்க எல்லாருக்குமே நரேட், ஏன்னா எல்லாருமே ஆசைப்படுறாங்க பாருங்க, கைத்தட்டலே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ராம் சாருக்கே நான் ரோலிங் ஆக்ஷன் சொல்ல போறேன். அதனா வேற லெவல் இது. சோ ராம் சார், ரோலிங் ஆக்ஷன். மம்முட்டி சார் வந்து அன்னைக்கு வந்து ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு அவருக்கு ஒரு விதமான சட்டை பிடிக்கும். ஓகே. அந்த மாதிரி சட்டை போட்டு பாலக்காட்டில் ரூம்ல உட்காந்துருந்தாரு. விவேக் என்னோட ஃப்ரெண்டு, அவர் தான் இந்த ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். அவர் கூப்பிட்டு போனாரு. சொல்லுங்க சார், அதாவது சொல்லுங்க சார் அப்படின்னாரு. நான் வந்து சொல்லுங்க சார். மனுஷன் இல்லாத இடமா, குருவி சாகாத இடமா ஒரு இடத்துக்கு போகணும்னு ஒருத்தன் நினைக்கிறான். போனதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலியமாக அவன் இந்த உலகத்தின் மூலியமும் இந்த இயற்கையின் மூலியமும் பேரன்பு கொண்டவனா மாறுறான். அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச் இது எங்களுக்காக பண்ணதுக்கு. தேங்க்யூ வெரி வெரி மச். இப்படிப்பட்ட ஒரு பெரிய படம் தமிழ் சினிமாவில் பெருமை கொண்டு வரக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் அது அமையும் அப்படின்னா அதுக்கு டெஃபினெட்லி இன்னொரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறவங்க திரைப்படத்தின் தயாரிப்பாளர். இந்த தருணத்தில் பேரன்பு திரைப்படத்தோடைய மிக அன்பான தயாரிப்பாளர் தேனப்பன் சார் இந்த மேடையில் உங்களுக்காக. லெட்ஸ் ஹியர் a big round of applause. தேனப்பன் சார், கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு விஷயம், டெஃபினெட்லி ஒரு க்ரூ மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம்னா இந்த விஷயங்கள் இருந்தால் இந்த க்ரூ மேல நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னு எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இருக்குல்ல. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இந்த க்ரூ மேல நம்பிக்கை வைத்து இந்த திரைப்படம் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க? நாம் மேல இருக்கிற நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை, கதைங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல. அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை மெகாஸ்டார் மேல இருக்க நம்பிக்கை. நிச்சயமா இந்த படம் அவர் மூலமா உலக அளவில் இன்னைக்கு வந்து ஒரு யூஎஸ்லேயோ ஒரு ஆஸ்திரேலியாலேயோ
நியூசிலாண்ட்லேயும் இந்த படம் இன்னைக்கு ஒரு கமர்ஷியலில் ரிலீஸ் ஆகும்போது அதில் ஒரு சந்தோஷம். அது வந்து மெகாஸ்டார் இருக்கனால தான் அதை பண்ண முடியும். அது இல்லாமல் இன்னொன்று அஃப்கோர்ஸ் யுவன் சங்கர் ராஜா, அஞ்சலி இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணாங்க. அதனால் எல்லா விதத்துலேயுமே ஒரு பெருமைக்குரிய படம் தான். இது நான் தான் எடுத்தேனான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. அதோட இன்னொன்று மேட்ரு, ஒரு கதை சொன்ன பிறகு நான் அவரை போய் மீட் பண்ணுறேன், மம்முக்காவை போய் மீட் பண்ணிவிட்டு படத்துக்கு சம்பளம் மேட்ரு பேசுகிறதா கேட்கும்போது இந்த படத்துக்கு வந்து இது வரைக்கும் ஒரு பைசா கூட சம்பளம் வாங்காமல் நடிச்சு கொடுத்துருக்காரு. அதான் இதோட பெரிய ஹைலைட். இதில் என்னென்னா என்ன சொல்கிறாரு, என்ன சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேட்டால், நீங்கள் தமிழ் படத்தில் வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரேன், நியூ ஃபேஸுக்கு என்ன கொடுங்களோ அது கொடுங்க அப்படின்றாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். என்ன சார் உண்மைதான், என்ன பண்றது, வேற வழி இல்லை. கதை முடிச்சு போச்சு, இவர் என்ன சொல்ல நான் கேட்க வேண்டியது. இல்ல காசு வாங்காமையா சார்? என்ன மாதிரி நம்பிக்கை சார் இது? அம்மா எல்லா படமும் காசுக்காக பண்ண முடியாதுல்ல. ஓ மா பா, that is why he is mega star. இல்லையா சார்? நீங்க ஒரு சில வார்த்தைகள் தேனப்பன் சார் பத்தி, டு பி வர்க்கிங் வித் ப்ரொடியூசர், ஒரு நல்ல கல்ச்சர்ட் ஃபிலிம்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் பத்தி. தேனப்பன் சார் ஒரு ப்ரொடியூசருங்கிற முறையில் அவர் எந்த கேள்வியும் டைரக்டர் கிட்டேயும் கேட்கல. என்ன அவருக்கு டைரக்டர் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. யூஸ்வலா வந்து பாதியிலே வந்து ஒரு ப்ரொடியூசர் டைரக்டருக்கு ஒரு சண்டை வரும். இவங்க சண்டை போட்டாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, அந்த சண்டை போட்டு நான் பார்த்தது இல்லை. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்மோனியஸாக இருந்தது. கேமராமேன், ப்ரொடக்ஷன், கோ ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆல் அதர் டெக்னீஷியன்ஸ், ஈவன் தேனி ஈஸ்வரெல்லாம் கேமரா வந்து ஒரு லைட்டே இல்லாத இடமா, கரண்ட் இல்லாத இடமா ஷூட் பண்ணுறாரு. அங்கே லைட் வைக்க முடியாது, நைட் சீன் வேற இருக்கு. அப்போ எப்படி லைட் பண்ணுறது? நீங்கள் இந்த கேஸ்லைன் லைட்டு, அப்புறம் தீப்பந்தம், இதெல்லாம் அந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் அந்த படத்தில் இருக்கு. லைட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரிஜினல் ரியல் லைட்டிங் தான், ரியல் ஃபீலிங் தான். படம் பார்க்கும்போது என்ன சாதாரண லைட் இருக்குமோ அந்த மாதிரி தான் லைட். ஐ ஹேவ் டு salute the cameraman, he is wonderful. First man who watches the movie is the cameraman. அவர் இப்படி பார்க்கறது தான் அந்த ஃப்ரேம். True. டைரக்டருக்கு ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். அது படமாக்குறது கேமராமேன். நாட் only him, everybody and his crew, his assistants, adorable people. Amazing sir. ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளரை தாண்டி இங்க கூட ஒர்க் பண்ண என்டையர் க்ரூனா டெஃபினெட்லி ஒரு சந்தோஷமான குடும்பம் மட்டும்தான் ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுக்க முடியும். அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ராம் சாருக்கும் அவருடைய குழுவினருக்கும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் சார். அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். இந்த தருணத்துல ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் இந்த மேடை நம்ம கூப்பிட போறோம். ராம் சாரோடைய தங்க மீன்களின் செல்ல மழலை கூட மாறாத ஒரு குட்டி அழகிய வாயாடிய நாங்க பார்த்தோம். முதல் திரைப்படம் ராம் சார் கூட நடிக்கிறீங்க and the national award. How did it feel? அந்த ஒரு முதல் வாய்ப்பு ராம் சார் கூட நடிக்கும்போது, அவரே தந்தையாக நடிக்கும்போது, how was it? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் பிலீவே பண்ண முடியல, என்னால் வந்து இந்த மாதிரி ஒரு திங் பண்ண முடியும்னு. பட் ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் ஹேட் பீப்புள் பை மை சைட், எப்போவுமே வந்து என்கரேஜ் பண்ணிட்டு அண்ட் லைக் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ ஏபிள் டு யூஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி வெல். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டதுனால நல்ல ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அண்ட் தென் ஐ ended up getting the national award. ஸோ எனக்கு வந்து வேர்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது எவ்வளோ தேங்க்ஃபுல் ஐ ஆம் டு ராம் அங்கிள், டு காட், டு த ஹோல் டீம் ஃபார் மேக்கிங் தட் பாசிபிள். வாவ். உங்களுக்கு ஒவ்வொரு ஷாட்டும் வைக்கும்போது அவர் என்னெல்லாம் கத்து கொடுத்தாரு, என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்க இந்த தங்க மீன்கள் அண்ட் நவ் இந்த பாப்பா கேரக்டர்? வந்து சீனுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கூட சொல்ல மாட்டாரு. லைக் வீல் ஜஸ்ட் கோ ஷார்ட் வந்து நம்ம நடிச்சிட்டு இருப்போம், அப்படியே சைட்ல மைக்ல வந்து செல்லமா இப்படி பண்ணு, செல்லமா இப்படி பண்ணு, செல்லமா இப்படி பண்ணு அண்ட் நம்மளும் வந்து அந்த அந்த எந்தூசியாசம்ல வந்து நம்மளும் வந்து பண்ணிட்டு இருப்போம் நம்மள அறியாமலே. ஸோ அது நடக்கும். அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் டைலாக்ஸ் வந்து ரொம்ப ட்விஸ்டடா இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது மிஸ் அதுதான் அங்கங்க பண்ணிட்டு எங்கெங்க ஸ்கூல் இருக்கோ அங்கங்க போய் தேங்க்யூ மிஸ்.
So, இதெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப ட்விஸ்டடா இருக்குமா. ஸோ சம்டைம்ஸ் நல்லா இருக்கிற டைலாக்ஸ் கூட அந்த மாதிரி ட்விஸ்டடா நம்ம சொல்லிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ராமங்களோட எஃபெக்ட் வந்து இஸ் ஆல்வேஸ் தேர், நீங்க என்ன பண்ணாலும். சோ பியூட்டிஃபுல். ராம் சார், நீங்க சொல்லுங்க, சாதனாவை as a child நீங்க மோல்ட் பண்ணும்போது தங்க மீன்களுக்கும் இன்னைக்கு பேரன்புல ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் கேரக்டராக ஒரு ஆர்டிஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது எத்தனை மாற்றங்கள் இருக்கு, எவ்வளவு பெருமையாக இருக்கு டு ஹேவ் மோல்டட் சாதனா. ஷீ இஸ் நேச்சுரலி டேலண்டட் அண்ட் அந்த பொண்ணுக்கு திறமை இருக்குங்கிறனால தான் நம்ம முதல்ல செலக்ட் பண்ணுறோம். ரொம்ப குட்டி பொண்ணு, பட் அப்பவே ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பா. பட் அந்த குட்டி பொண்ணுக்கான விஷயங்கள் இருக்கும், அதாவது ஒரு கதையை புரிஞ்சுக்கிறதுல. இப்போ இந்த படம் நடிக்கிறப்போ இவ்வளோ பெருசு இல்லை, இப்போ இன்னும் பெருசாயிட்டா நடிக்கிற. ஸோ இவளுக்கு ஒரு துர்பாக்கியம் என்னன்னா, தங்க மீன்கள் வெளியில் வரப்போ இவளுக்கு யாரும் இவ தான் தங்க மீன் நடிச்சு குழந்தைன்னு தெரியாது. நடிச்சப்ப 7 வயசு, படம் வரப்போ அவளுக்கு வந்து 9 வயசு. இவளா போய் நான் தான் அந்த செல்லமான்னு சொன்னாதான் தெரியுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பேரன்லையும் பாப்பா நான் தான் அப்படின்னு அவ தான் சொல்லணும். ஏன்னா அந்த படத்துல அவளுடைய தோற்றத்துக்கு மாற்றத்துக்கான ஒரு தோட்டத்தில் தான் நடிச்சிருக்கேன். அப்பப்போ கேட்பா, நான் இன்னும் கொஞ்சம் அழகா என்ன காட்டலாம்ல, என்ன மட்டும் ஏன் இப்படி காட்டுறீங்க அப்படிங்கிற அந்த ரொம்ப கலாய்க்கிறாங்க ஸ்கூல்லலாம். ஆமா, இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சது சாதனா தான். கஷ்டமான நடிப்பு. ஆனா எங்களுக்கெல்லாம் நாங்களாம் சாதாரணமா, இது சாதாரணமான ஒரு பொண்ணை வந்து ஒரு ஸ்பாஸ்டிக் சைல்டா மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். நடக்கிறது, அந்த நடை இப்படி வைக்கிறதெல்லாம். நான் சினிமாவில் ஐ ஆம் ட்ரைங் டு டூ தட். அப்போவே எனக்கு இட் வாஸ் வெரி ட்ரபிள்சம், வெரி டிஃபிகல்ட். டோட்டல் ஃபில்மில் இது காலிப்படி வச்சு நடந்ததுக்கப்புறம் நேரே ஸ்ட்ரைட்டாக நடக்கிற கூட மறந்துடுவாங்க. சும்மா நடக்கும்போது கூட அப்படி நடப்பாங்க. ஷார்ட் இல்லைன்னா கூட ஸோ இன்வால்வ் ஷி வாஸ். இல்லை இந்த இப்படி எல்லாம் வைக்கிறது, ஷி only taught me how to do it. எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும் சார்? அண்ட் ஒரு கோஆக்டர் கூட உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களை என்கரேஜ் பண்ற ஒரு விஷயம் எப்படி சார் சொல்லுவாங்க, எனக்கு இந்த பொண்ணு தான் இந்த விஷயம் கத்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றதுக்குலாம் யூ நீட் a big heart. நாங்க 2 பேரும் தானே, மொத்தம் படத்திலே நாங்க 2 பேரும் தான். வேற மத்தவங்க வந்துட்டு போவாங்க, இவங்க எல்லாம் எல்லாருமே ஃபுல் டைம் நாங்க 2 பேரும் தான். ஐ டோல்ட் யூ ஐ வாஸ் பிளேயிங் தி மதர் அண்ட் ஃபாதர் டுகெதர். எஸ், தாயாகவும் நீங்க இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க கூட என்ன மாதிரி கெமிஸ்ட்ரி இருந்தது? என்ன ஒரு விஷயம் கண்டிப்பாக எங்களுக்குள்ள இருந்தால்தான் இந்த ஸ்டோரி சக்சஸ் ஆகும் நீங்க நம்பி அதுக்கான எஃபர்ட் போட்டீங்க சார்? ஒன்லி ஒன் வேர்ட், இது இப்படி ஏன் எனக்கு ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருந்திருக்கும், அவ்வளவுதான். நான் அந்த கேரக்டர் வாழ்ந்தீங்க அப்போ, அவ்வளவுதான். ஆஹா, அமேசிங் சார். உங்களுக்கு ஒரு தந்தையாக, ஏன்னா நீங்க அந்த அந்த ஒரு கேரக்டராகவே மாறிட்டீங்க சார் சொன்ன மாதிரி, ஒரு ஸ்பாஸ்டிக் ஒரு ஸ்பெஷல் சைல்டாக நீங்க மாறி இருக்கீங்க இந்த திரைப்படத்துல. சார் சொல்ற மாதிரி அந்த கேரக்டரை ப்ளே பண்றதே அவ்வளவு கஷ்டம் சார். இதுக்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் போச்சு சார்? ஹவு மச் ப்ரிப்பரேஷன் வாஸ் இன்வால்வ் இன் திஸ்? ஏன்னா சார் சொல்ற விஷயங்கள் வந்து கையை டிஃப்ரெண்டா வச்சிருக்கணும், முகத்தை டிஃப்ரெண்டா வச்சிருக்கணும், அந்த குழந்தையை ஏங்கி எனக்கு கொஞ்சம் அழகா காட்டலாமே அப்படின்னு ஏங்கி கேட்டாங்க. ஸோ என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் வென்ட் இன்டு திஸ்? நிறைய பேர் உதவி செய்தாங்க. ஒரு அம்மா வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. மரியா பாடி லாங்குவேஜ்க்கு ஒரு தெரபிஸ்ட் வந்து அவருக்கு வந்து ட்ரெயின் பண்ணாரு. அவர் வி டாட் ஹர் அரௌண்ட் 6 டிஃபரண்ட் பாடி லாங்குவேஜஸ். அதுல இருந்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு அவளுக்கு எது கம்ஃபர்டபுள், படத்துக்கும் எது கம்ஃபர்டபுள் ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவளுக்கு யாரும் நடிப்பு சொல்லி தர வேண்டியது இல்லை. இதுல வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்கிறத தாண்டி நம்ம இப்படிதான் நடிக்கணும்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. இந்த உலகத்தை பார்க்குற பார்வையில மற்ற குழந்தைங்களுக்கு அவளால் என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக ஷி காட். அதனால போய் இந்த படம் நடிச்சிட்டு இருக்கிறப்பறம் போய் துபாயில் நிறைய குழந்தைங்களோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்காக லண்டன்லேருந்து தே கேவ் அன் அவார்ட் ஃபார் ஹர். ஸோ அதுதான் எல்லாத்துக்குமே நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த இவளுக்கு என்ன நடந்துச்சோ படம் பார்க்குற எல்லாத்துக்கும் அது நடக்கும். ஸோ பியூட்டிஃபுல். உங்களுக்கு வாட் இஸ் அ மோர் லவ்ட் கேரக்டர்? செல்லமான்ற கேரக்டரா இல்ல பாப்பான்ற கேரக்டரா? கண்டிப்பா பாப்பா, எனி டைம் பாப்பா. செல்லமா வாஸ் ஃபன். இட் வாஸ் என்னோட கேரக்டர் தான் சொல்லணும். நான் நடிக்கவே இல்லை செல்லமாவா இருக்கும்போது. லைக் நான் வந்து சும்மா குச்சிட்டு இருப்பேன் அங்கங்க, அதை வந்து அப்படியே ஷூட் பண்ணி போட்டாங்க. அதுதான் தங்கமீன்கள். பேரன்பு வந்து லைக் சொல்லவே முடியாது. லைக் டூ மெனி எக்ஸ்பீரியன்சஸ். ஐ திங்க் பாப்பானால ஐ ஹவ் பிகம் அ பெட்டர் பர்சன் அண்ட் பாப்பா ஹஸ் டாட் மீ சோ மெனி திங்ஸ். அதனால வந்து நான் வந்து என்னால் வந்து சொசைட்டிக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு வந்து இந்த கேரக்டர்னால நான் வந்து ஐ திங்க் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஒன் செகண்ட், ஐம் ஃபீலிங் ஸோ பிளஸ். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இட்ஸ் ஜஸ்ட் மை செகண்ட் ஃபிலிம், பட் ஸ்டில் இட்ஸ் ஹெல்பிங் மீ டு பிகம் அ குட் பர்சன் இன் லைஃப். அண்ட் ஆல்சோ மம்முட்டி சாரோட நடிக்கிறது அண்ட் கெட்டிங் இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செகண்ட் படத்திலே. ஐ திங்க் எனக்கு கிடைச்சதுல வந்து ஐம் ஃபீலிங் ரியலி பிளஸ். இது வந்து நான் வந்து ஒரு 60 years ஏஜ்ல இருக்கும்போது கூட நான் சொல்லுவேன், இந்த மாதிரி பாப்பா நான் நடித்தேன், அழகா இல்லை பட் இட்ஸ் ஓகே அப்படி. ஸோ நிறைய விஷயங்கள் செல்லம்மா பத்தியும் பாப்பா பத்தியும் அத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய ஃபேவரட் அப்பா யாரு? தங்க மீன்கள் அப்பாவா
இல்ல பேரன்பு அப்பாவா? ஒரு ஆன்சர் தான். டெஃபினட்டா ரெண்டு பேரோட முகத்தை பாத்துருங்க. தங்க மீன்கள் அப்பா ஒரு பக்கம், பேரன்பு அப்பா ஒரு பக்கம். இன்ஃபேக்ட் நீங்க இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆன உடனே சரி மே ப்ளீஸ் பி சீட்டட் அப்படின்னு சொன்ன உடனே சரக்குன்னு நீங்க வந்துட்டு உங்க பேரன்பு டாடி கிட்ட தான் உட்காந்துக்கிட்டீங்க. சோ இப்போ கண்டிப்பா எனக்கு தெரியணும் தங்க மீன்கள் அப்பா சாய்ஸா இல்ல பேரன்பு அப்பாவா, யாரு ஃபேவரட்? நான் வந்து பயஸ்டே கிடையாது, ரெண்டு பேருமே எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். ஒருத்தர் தான் சூஸ் பண்ணலாம் கிடையாது, ரெண்டு பேருமே வந்து சேம் தான். ரெண்டு பேரும் ஒன் பர்சன். ராமுன்னு போட்டு பேர் படிச்சுக்கலாம். ராம் அண்ட் மம்முட்டி சார். ஸோ ராமு. ஸோ ராமுன்னு ஒரு அப்பா. ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட். இது வந்து செல்லமா தான் இல்லையா? அந்த பதில் சொல்றது செல்லமா தான் கண்டிப்பா. சோ ஃபேவரட் அப்பா யாருன்னு கேட்கும்போது the blend of both the appas அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சாதனா, இந்த தருணத்துல நீங்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் உங்களுடைய தங்க மீன்கள் அப்பாக்காக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க. லிட்டரலி a godfather of cinema அப்படின்னு கண்டிப்பாக ராம் சார சொல்லலாம். அந்த தருணம் இப்போ பாத்துடலாங்களா? Alright, can I have it please? இந்த தருணத்துல சாதனா, நீங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் நீங்களே ஓபன் பண்ணி அது என்னன்னு சொல்லி ராமங்கிட்ட வந்து நான் நிறைய வாட்டி தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். பட் ஐ திங்க் நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் இட்ஸ் நெவர் கோன் பி இனஃப். பிகாஸ் எனக்கோசரம் பண்ணதுக்கு வந்து நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது வந்து இட் வில் நெவர் சஃபைஸ். அதனால நான் வந்து ஒரு குட்டி லெட்டர் எழுதினேன். ஸோ ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு ரீட் இட். எஸ் ப்ளீஸ். ஒரு சமத்து மகளுடைய ஃபுல் ஸ்கேப் ஷீட்ல மார்ஜின் போட்டு நீட் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதிய ஒரு அன்பு கடிதம். சார் இது உங்களுக்காக. எனக்கு தான் கொடுக்கணும். இல்ல அவங்களே படிச்சு காட்டுறாங்க சார். ஓகேயா? ரெடி, லெட்ஸ் ஹியர் இட். டியர் ராமப்பா, உங்களை முதலா தாடியோட சின்ன கண்ணு பெரிய கண்ணாடியோட பார்த்துட்டு அந்த 8 வயசு பொண்ணுக்கு டெரரிஸ்ட் பார்க்க வந்திருக்கான்னு நினைச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்த இப்போ அது மட்டும் போதாதுன்னு இப்போ பேரன்பு ஃபேமிலி வேற. வேர்ட் தேங்க்யூ பத்தாது ராமாக்கு. நீங்கள் கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மம்முக்கா சாரோட நடிக்கிறதுக்கு. உங்களோட ஹெல்பிங் மைண்ட் ஃபார் சொசைட்டி தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் எனக்கு எப்போவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு அப்பா, ஒரு ஃப்ரெண்ட், டைரக்டர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எல்லாமே. லவ் யூ ஸோ மச் ராமாக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்ஸ் அவார்ட் சொல்லுங்க. அதுக்கு மேலே சொன்னால் ரொம்ப ட்ராமா இருக்கும். மீன்கள்ல உங்களுடைய தந்தை கூட நீங்க அந்த 4 days and nights of travel பண்ணிருக்கீங்க. அவர் எத்தனை 1000 வார்த்தைகள் சொல்றாரு, அந்த 1000 வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக நம்பும். அதற்கு நடுவில் நாங்க வரப்போறது கிடையாது. பட் இந்த அன்பு ராம் அவர்களுக்கும் சாதனாக்கும் as an actor, as a friend, as a mentor என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கணும். என்னுடைய பெஸ்ட் விஷஸ் from all of us here at Zee Tamil. மம்முட்டி சார், டெஃபினெட்லி உங்களுடைய லைஃப்ல பல தருணங்கள்ல யாரோடைய ஏதோ ஒரு விஷயத்தோடைய பேரன்பு உங்களை டச் பண்ணியிருக்கும் இல்லையா? இந்த ஒரு விஷயம் தான் இஸ் கீப்பிங் மீ கோயிங் அப்படின்னு யாரோ ஒருத்தருடைய அந்த பேரன்பு உங்களுடைய லைஃப்ல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கும். அந்த அழகான குவிக் மெமரி பார்க்க போறோம் சார். ஸோ இங்க ஒரு படம் பார்த்து அந்த படம் சம்பந்தப்பட்ட மறக்க முடியாத தருணங்களை பத்தி நீங்க எங்க கூட ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம் சார். ஸோ முதல்ல இப்போ ஒரு படம் காட்ட போற, இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மனசுக்கு வர்றது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுங்க. கேன் வி ஹேவ் த பிக்சர் ப்ளீஸ்? இது எங்கேயும் கண்டுபிடிச்சீங்க நீங்க? இவர் ஒரு உலக புகழ்பெற்ற நடிகர், ஓமர் ஷெரீஃப். உண்மையிலே ஹீஸ் அன் ஈஜிப்ஷியன் ஆக்டர். தென் ஹீ வென்ட் டு ஹாலிவுட். ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் லாரன்ஸ் ஆஃப் அரேபியா. அதுக்கப்புறம் டாக்டர் ஷிவாகோ, மெக்கனஸ் கோல்ட், அப்படி நிறைய படங்கள் பண்ணியிருக்கு. அண்ட் ரீசன்ட்லி ஹி பாஸ்ட் அவே and he was 90 around and he has an accent but still he survived in Hollywood. இது இவர். இனி எனக்கு இவருக்கு இருக்கிற சம்பந்தம், என்னோட பேர் முகமது குட்டி, அது மம்மூட்டி ஆகிட்டேன். அதுக்கு வேற கதை இருக்குது. உண்மையில் இந்த முகமது குட்டிங்கிற பேர் ரொம்ப பழசு.
ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கெல்லாம் 10வது ஒரு பேர், நிறைய பேருக்கு நிர்மல், ராஜேஷ், விஜேஷ்லாம் பேர் இருந்தது. இப்போ என்னோட பேர் ரொம்ப பழசாக எனக்கு தோணுச்சு. இப்போ யார்கிட்ட என் பேர் சொல்லலை. ஒரு பேர் எனக்கு, ஐ வாஸ் a big fan of him from childhood. அப்போ என் பேர் ஓமர் ஷெரீஃப்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. யாருக்கும் என்னோட உண்மையான பேர் தெரியல. அப்போ எல்லாரும் ஓமர்னு தான் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு என்னோட ஐடென்டிட்டி கார்டு ஏதோ ஒரு சண்டையில் கீழே விழுந்துச்சு. somebody opened it and saw my old real name. ஓ, நீ மம்மூட்டியா? அவர் தான் எனக்கு மம்மூட்டிங்கிற பேரே வச்சது. his name is Shashidharan. he is there in Kochi now. Wow. that is me and Omar Sharif. How உள்ள இருக்கிற connection. Super sir. Wow. Okay. I think of my father when I see him. they have a lot of similarity. சிமிலாரிட்டிங்களா? ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட் எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. டெஃபினெட்லி சார். அதுவும் at the end of it all ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, இவர் ரொம்ப க்ளோஸாக பார்க்கும்போது எனக்கு என்னுடைய தந்தை ஞாபகம் வரும்னு. I think அதுதான் was the whole achievement of this beautiful picture. அடுத்த பிக்சரை பார்க்கலாமா? Can we have the next picture please? பெரிய ரிசர்ச் பண்ணோம் சார். 2 ரூபாய் நோட்டு கதை. After shooting from one area to the other area, I was coming back. On my way, it was late in the night, around 2:30. I was driving myself. My driver was sitting in the back. முன்னாடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு old man, maybe around 60 years, was standing before me and asking me to stop. I didn't stop. When I was passing through him, I saw a small girl with full pregnant. And I stopped and came back, reversed it. I கேட்டேன், என்ன எங்கே போன நீங்கள்? குழந்தைக்கு வலிக்குது, ஐ ஹேவ் டு டேக் ஹர் டு ஹாஸ்பிட்டல். சரி, டிரைவருக்கு முன்னாடி உட்கார சொல்லி உங்களை முன்னாடி ஏற்றிட்டேன். And I took them to the hospital, nearest hospital in another city. That will be around ஒரு 35 kilometers போகணும். அப்போ சினிமாவுக்கு வந்து மேபி ஒரு 4 years ஆயிருக்குண்ணா. ஐ எம் ஃபெமிலியர். அந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போய் இவங்களை சொல்லி விட்டுட்டேன். They have taken her in. When I was going back, that man came to me and he offered me 2 rupees as the charge, taxi charge for me to அவங்களை டிராப் பண்றதுக்கு. நீங்க பிக்கப் பண்ணி 35 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு போய் 2 ரூபாய் அவரே கொடுத்தாரு எனக்கு. உங்களுக்கு 2 ரூபாய் கொடுத்தாரா? ஆமா, அந்த இது சார்ஜ் இல்ல, டாக்ஸி சார்ஜ். டாக்ஸி சார்ஜ் ஐயா, மெகா ஸ்டார் ஐயா. அப்புறம் இல்ல வேணாம் வெச்சிங்கன்னாரு. இல்ல வெச்சிங்க தம்பி. இல்ல வேணாம், எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன். He didn't know me that I was Mammootty and that. I left. That's all. He went. பட் அந்த தாட் டு ஸ்டாப் அண்ட் ஹெல்ப் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் சார். தேங்க்யூ ஸோ மச். அந்த அழகான கதை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு. ஒரு 2 ரூபாய்க்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு கதை. சூப்பர் சார், பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. அடுத்தபடியாக இன்னொரு அழகான பிக்சர். கேன் வி ஹேவ் தி பிக்சர் ப்ளீஸ்? Ratish. Yeah. We almost came together. நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் சினிமாவுக்கு வந்தது. He came little early. He was not very serious about சினிமால வந்து ரொம்ப சீரியஸா இல்ல. சினிமா he was enjoying the opportunity. It's a big story. Nearly a journey of nearly 20 to 30 years together. By the time he got married, friendship la enna nadakku. And he is no more now. We lost him. ஒரு ஃப்ளாஷ்பேக் நம்ம போயிட்டு வரும்பொழுது மக்களோட எவ்வளவு பேரன்பு சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு தோணும். உண்மையிலேயே சொல்றேன், தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் அனைவரும் இன்னைக்கு ராம் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி, தேனப்பன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி for having brought our megastar Mammootty sir into Tamil films again. கண்டிப்பாக அவர் தமிழ் சினிமால டு see him in a very different role. ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரோல் அவரை நம்ம பார்க்க போறோம்னு. ஸோ மம்முட்டி சார், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் அந்த அழகான மொமெண்ட்ஸ் எங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் பற்றி ஷேர் பண்ணதுக்காக. அஞ்சலி, மம்முட்டி சார் கூட ஒர்க் பண்ண போறீங்க. ஹவு இஸ் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் கோயிங் டு பீன் ஒரு கனவு இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அது நிஜமானதுக்கு அப்புறம் இன்னைக்கு எப்படி இருக்கு, ரெண்டுமே சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு லொகேஷன் போற வரைக்கும் அது எவ்வளோ பெருசு அது எனக்கு வந்து தெரியல. இன் பர்சன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த ஃபீல் இருந்துச்சு. லைக் வந்து சார் நடிச்சதை பார்த்துட்டு இருப்பேன். லைக் அதெல்லாம் அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், அதெல்லாம் வந்து தட் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நான் எப்படி சொல்ற, ரொம்ப அட்மைரிங்கா பார்த்த சில மூமெண்ட்ஸ். எனக்கு சம்டைம்ஸ் வந்து அவர் நடிச்சது எனக்கு வந்து இன் பர்சன் கூட தெரியல, இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுது. ஓகே, அதெல்லாம் வந்து நான் இது எப்போ பண்ணாங்க அப்படின்னு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம், அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் அதுல நான் இருந்தேன் வேற. அப்போ தெரியல, பட் ஸ்கிரீன்ல பாக்கும்போது பெருசா தெரியுது. வாவ். அண்ட் ராம் சார் வந்து ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரா, உங்களுக்கு நடிச்சு காட்டுவாரா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றது உண்டா?
நான் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து கட்டட தமிழ் வந்து காப்பி பேஸ்ட். அதுல வந்து ஒரு எப்போ கேட்டாலும் நான் ஒத்துக்குவேன். இது காப்பி பேஸ்ட். ஆமா. அவர் வந்து மானிட்டர் ஒன்னு பண்ணுவாரு, நான் டேக் ஒன்னு பண்ணுவேன். அதாவது காப்பி பேஸ்ட் டப்பிங் வரைக்கும் அப்படியே. அப்படிதான். ஆமா அப்படிதான் கத்துக்கிட்டேன். சோ எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி காமிங்களா? அவர் எப்படி கத்து கொடுத்தாரு உங்களுக்கு? நீங்க அதை எப்படி பண்ணீங்க? ராம் சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாரு? அவர் சொல்றாருல ரொம்ப காமா இருப்பேன், நான் டென்ஷனே ஆக மாட்டேன், டென்ஷன் ஆயிட்டா ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வந்துருவேன் அப்படின்றாருல. சோ எங்களுக்கு இப்போ ராம் சார் செட்ல இருக்கும்போது எப்படி இருப்பாரு? ஒரு ரோலிங் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணுவாரு செட்ல அப்படின்னு நாங்க எல்லாம் சும்மா இங்க சுத்தி இதுதான் வந்து மானிட்டர் சீட்டர்னா இங்க இருக்கவே மாட்டாரு அவரு. கேமரா ரோலிங்ல தான் இங்க வருவாரு. வாங்க வாங்க பாத்துடலாம். பண்ணி கட்டுறேன் பாரு. சரி ரெடி ஓகேயா? இதுதான் மானிட்டர்னா இப்படிதான் உட்கார்ந்துப்பாரு. ரெடி அப்படிதான் போயிடுவாரு. அம்தான் அது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லம்மா, நீங்க தான் ராம் சரி அதை பண்ணி கட்டல. அப்படி இல்ல எங்கெல்லாம் சொல்ல வேணாமா, மக்கள் கிட்ட சொல்லுமா நீ போமா. அவ்வளவு இன்விடேஷன் எனக்கு வராது. ஓகே சரி கொஞ்சோண்டு பண்றேன்னா இப்படி உட்கார்ந்துப்பாரு. இப்படி உட்கார்ந்து கையில பிளாக் ராம் சார் இல்ல நான் சொல்லி மூமெண்ட் சொல்லிட்டு இருக்கேன். இது பிளாக் டீ. இது இல்ல அங்க வாங்க இது வாங்க இது பண்ணுங்க இது வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லாத. ஓகே இது வாங்க இது கொண்டு வாங்க இது இங்க வாங்க இந்த கத்திங்க வேணாம் இங்க வேணாம் இதை எடுத்து வச்சிருங்க அங்க ஒரு கேண்டில் வைங்க இதெல்லாம் வைங்க. ஓகே ரெடி ஆக்ஷன். அங்கேயே வந்து அந்த சீன்லயே வரும். அது சீன்ல வந்து ஆனந்தி கீழே பாருங்க, மேல பாருங்க, அந்த பக்கம் போயிடுங்க, டைலாக் சொல்லிட்டு போயிடுங்க, நீங்க வாங்க வெளில வாங்க, இப்ப நீங்க உள்ள வாங்க. ஓகே அடுத்த சீன். எங்களுக்கு இப்படிதான் ஸ்பான்டேனியஸா வரும். சரி அவளே ஒத்துப்பாது. எங்களுக்கு வந்து சீன் முன்னாடி வந்து பயங்கரமா உட்காருங்க எல்லாரும் அந்த சீன் சொல்றேன் அப்படியெல்லாம் கிடையாது. அது வந்து ஃப்ளோல வந்து நாங்க நடிச்சிட்டு இருக்கும் போதே வந்து அப்படியே போங்க வெளில போங்க, நீங்க உள்ள வாங்க, இந்த டைலாக் சொல்லிடுங்க, அப்படியே பாத்துட்டே இருங்க ஆனந்தி, பாத்துட்டே இருங்க, கீழே குனிங்க, கொஞ்சமா அழுங்க அப்படின்னு. அப்பதான் நமக்கு அதுல அழுகணும்னே தெரியும். அது வரைக்கும் வந்து அந்த சீனை நம்ம அழுறோன்றது நமக்கு தெரியாது. அங்கதான் சொல்றாரு கொஞ்சமா அழுங்கன்னு. ஆமா. அப்ப என்ன பண்ணோம்? கண்ணை குத்திப்பீங்களா? இல்ல பாட்டிக்கு வந்து ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு அழுக வேண்டியதான். ஏன்னா நாங்க கிளிசரின் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஷார்ட் எப்பவுமே எங்களோட ஷார்ட் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து எங்களுக்கு வந்து கண்ண தண்ணி இருக்காது. அப்படி அழுங்க அப்படின்னு வேற அப்ப நம்ம அழுகணும். எனக்கே அப்பதான் தோணும் நான் என்ன வந்து ஃபர்ஸ்ட் சீனுக்கு வந்து திட்டி தான் அழ வச்சாரு. அப்படி பார்த்தா என்ன ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து அடிச்சுதான் அழ வச்சிருக்காரு. நான் ஏதோ எப்போது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேனம்மா, அவர் என்னைக்காவது திட்டிருக்காரா? உடனே திட்டுறது கரெக்டா? திட்ட மாட்டாரு, அடிப்பாரா? லிசன் டு மீ. எனக்கு ஒரு நான் ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல நான் நடிச்ச ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து கட்டட தமிழ்ல வந்து நான் இப்படி படுத்துட்டு இருப்பேன், என்ன குச்சி வச்சு அடிப்பாங்க, நான் பயங்கரமா அழுவேன். அதுதான் என்னோட கெரியர்லயே நான் ஃபர்ஸ்டா நடிச்ச ஒரு ஷாட். ஃபர்ஸ்டா நடிக்கிறோமா, அதனால ஆர்வ கோளாறு இருக்கும்ல, எனக்கு அழுக வராது. சார் கேட்டாங்க வரமாட்டேன், சரி கொஞ்சமா அடிச்சிட்டுமா அப்படின்னாரு. அடிங்க சார் அப்படின்னு ஒரே ஃபர்ஸ்ட் அடி அப்படின்னு. அதுதான் ஓகே ஆச்சு. அதுக்கப்புறம் அடிக்காம அப்படி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடிக்கட்டுமா, நானே அழுதுறேன். சாதனா நீங்க வேற சொல்லிட்டீங்களா? இப்ப எங்களுக்கு பார்த்தே ஆகணும் அந்த சீன் எப்படி இருந்தது. ராம் சார் எப்படிலாம் இருக்காரு செட்டுக்குள்ள, நீ சொல்லுமா உண்மையா எப்படிமா இருக்காரு? நீ வாமா இங்க வாமா. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அழணும் வந்து கிளிசரின் வந்து சரி செல்லமா கிளிசரின் ஒன்று இருக்கு செல்லமா, நீ கண்ணை போட்டுக்கோ, நல்லா தானா நீ அழ ஆரம்பிச்சிருவ. கிளிசரின் போட்டுட்டு கண்ணெல்லாம் எரியுது, நான் வந்து அழுது அப்படியே நடிச்சிட்டு இருக்கேன் சீன்ல. அப்புறம் நமக்கு வந்து அழ முடியாதா, உன்னை போய் தான் நான் வந்து சூஸ் பண்ணேன் நான் இந்த படத்துக்கு அப்படி சொல்லி செம்மையான. ஐ திங்க் ஒன் ஆஃப் த சீன்ஸ்க்கு வந்து சொன்னாங்க உன்னோட பாட்டி செத்து போயிட்டாங்கம்மா அப்படின்னு. பாட்டி அப்படின்னு சொல்லி செம்ம அழுக. அதுக்கப்புறம் சீன் முடிச்சதுக்கப்புறம் பாட்டி வாடி ஆத்துல பூரி பண்ணிருக்கேன் வந்து சாப்பிட்டு போ. அதுக்கப்புறம் என்னது அவ்வளவு ஐடியாவும் கொடுக்குது அவங்க அப்பா பக்கத்துல இருந்து, சார் இப்ப போய் பாட்டி சொல்லுங்க. இதெல்லவா நல்ல குடும்பம். அவங்க அம்மா வந்துட்டு இல்ல எங்க அம்மாவை சொல்லுங்க. இதுல போட்டுட்டு எந்த பாட்டி கொல்லணும்னு வேற ஐடியாவா? அதுக்கப்புறம் என்ன இவ எப்படின்னா நீங்க சொல்லுங்களேன் எங்க பாட்டி பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்பா. சொன்னா அப்புறம் பாட்டி பத்தி ஏதாவது சாதனா
ராம் சார் பாரு நடிச்சு ரொம்ப காட்டுங்க. கெடுத்து வச்சுட்டாங்க. நான்லாம் அப்படி இல்ல ஆமா actually. ஆமா 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 பார்த்தோம் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே அவர் அடிச்சுதாங்க என்ன அழ வைக்கிறாருன்றாங்க. அந்த அம்மாவும் அடிச்சுதான் நடிக்க வைக்கிறாருன்றாரு. ராம் சார் நான் தள்ளி நின்னே உங்ககிட்ட பேசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சாதனா, thank you so much darling. Thank you very very much. எவ்வளவு சிறப்பான நடிப்பு அப்படின்ற விஷயம் நம்ம கொண்டு வரும்போது அதை இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்றது கண்டிப்பாக இசைதான். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யுவனை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க ப்ளீஸ். யுவன் வந்து இந்த படத்தினுடைய இன்னொரு ஹீரோ. ஏன்னா என்னுடைய படத்துக்கு இசை ரொம்ப முக்கியம். அந்த பேரன்பில் வந்து பாட்டை விட பின்னணி இசை ரொம்ப முக்கியம். அந்த இசை தமிழ்நாட்டுக்கும் பொருந்தணும், இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலுக்கும் பொருந்தணும் அப்சல்யூட்லி அப்படின்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சு. இப்போ என்ன மியூசிக் இருக்கோ அதே தான் ஃபெஸ்டிவலுக்கு என்ன மியூசிக் இருக்கோ தான் தமிழுக்கும் வச்சிருக்கோம். ஸோ எமோஷனை கரெக்டாக மியூசிக்கை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர். அப்புறம் 11 வருஷம் 12 வருஷமா என்னுடைய நண்பர். ஐ லவ் him a lot and I hope he also loves me a lot. சார் இப்போ யுவன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது 4 திரைப்படங்களுமே நீங்க அவர் கூட தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. திரும்ப யுவன் சார் அப்படின்னு ஒரு காம்போ இருக்கு இல்லைங்களா? why is that belief there always யுவன் தான் நம்மளுடைய திரைப்படத்துக்கு இசையமைப்பாளராக இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஏன்னா எனக்கு மியூசிக் தெரியாது, இவனுக்கு மியூசிக் தெரியும். மியூசிக் தெரியாது, நம்ம போய் இன்னொரு மியூசிக் ரிலேட்டட் ஒர்க் பண்றப்ப அது எப்படி முதல் படத்துலேருந்து இங்கே செட் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம கம்யூனிகேஷன் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது இவனுக்கு புரியுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் சில விஷயங்களை வாழ்க்கையில் வந்து நீங்கள் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இருக்குது அதில். ஆல்ரைட் சார், அண்ட் டெஃபினெட்லி இந்த தருணத்தில் ஒரு ஸ்பெஷலான பர்சன் கண்டிப்பாக வெல்கம் பண்ண போகிறோம். இசை அப்படின்னு ஒரு விஷயம் பேசும்போது உங்களுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர் திரைப்படத்தை பார்த்து இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குன்னு பேரன்புக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக டைம் ஃபார் அஸ் டு வெல்கம் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் அவர்கள் டு திஸ் பியூட்டிஃபுல் ஸ்டேஜ். பேரன்பு திரைப்படம் நீங்க கம்ப்ளீட்டா as a film பார்த்திருக்கீங்க. திரைப்படத்தின் இசையை பத்தி, இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், the whole magic of யுவனை பத்தி சொல்லுங்களேன் ப்ளீஸ். நான் படம் பார்த்தேன், ஒரு ப்ரிவியூ ஷோவை பார்த்தேன். யுவன் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் ஜோன் ஒன்று இருக்குது. எப்பயாவது ஒரு படத்தில் வந்து அதுக்குள்ளே அவர் கம்ப்ளீட்டாக போவார். அவருக்கு ஒரு 2-3 சவுண்ட்ஸ் இருக்குது. இந்த சவுண்ட் எனக்கு யுவன் சாரோட ரொம்ப பிடிக்கும். தங்க மீன்களும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கட்டுறது தமிழில் இருக்கிற அந்த ட்ராவல் சாங் அதுவும் ரொம்ப பிடிக்கும். சார்ட்டா எப்போதுமே சொல்லுவேன் அந்த சாங், அந்த லிரிக், அந்த விஷுவல்ஸை பற்றி. அந்த ஜோனில் இந்த படத்தில் அவர் இன்னும் ஒரு ஸ்டெப் அஹெட் போயிருக்காரு. படம் பார்க்கும்போது பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. மியூசிக்கு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் மியூசிக்கும். ஸோ கண்டிப்பாக அது ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். That is so sweet sir. ராம் சார், கட்டுறது தமிழ்ல பறவையே எங்க இருக்கிறாய் அந்த பாட்டை பத்தி, பியூட்டிஃபுல் ஜர்னியான ஒரு சாங் அது. அந்த பாட்டு உருவானதுக்கு பின்னாடி இருந்து அந்த மேஜிக் பத்தி சொல்லுங்க. அந்த லொக்கேஷனை ஷூட் பண்ணேன் நான். சும்மா ஒரு அப்போ ஹேண்டி கேம் இருக்கும், அதில் ஷூட் பண்ணுறது. இவனுக்கு அந்த விஷுவல்ஸ் காட்டிட்டு எனக்கு இந்த விஷுவல்ஸ் கொடுக்கக்கூடிய எமோஷன் இருக்குல்ல, இது மியூசிக்காக வரணும். விஷுவல்ஸில் என்ன இருக்குன்னா அந்த கதாபாத்திரத்தினுடைய எமோஷன் அந்த விஷுவல்ஸில் இருக்கு. ரைட். ஸோ திஸ் டைரக்ட் ஆப்போசிட். ஒரு சைல்ட்ஹுட்டில் நடந்ததுக்கு நேர் எதிரான ஒன்று நடக்குது. ஒரு மஞ்சள் மலை, லெங்தி ரோட்ஸ், அந்த மாதிரி. இதில் ஒரு சைக்கிள் போகுது, ஜீப் போகுது, இந்த சத்தங்கள் கேட்கும். ஸோ இது கொடுக்கக்கூடிய இந்த தன்மையை ஒரு ட்ரெயின்லேருந்து தொடங்கி பண்ணோம், அவ்வளோதான். அப்படி இவ்வளோ சொன்னால் இந்த அப்போ வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு டியூன் கொடுத்தாரு. அதை கேட்டோன்னே எனக்கு அந்த இடம் மைண்டில் வந்துச்சு. அதை எடுத்துகிட்டு முத்து ஒரு டீ கடையில் இருந்தான். அவனுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி டியூனு நாளைக்கே ரெக்கார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன், எழுதிடு அப்படின்னா. சரி வா, நான் கடைக்கு போனோம். நான் சொன்னேன் அந்த பேர்ட் விச் மேக்ஸ் யூ ஃப்ளைங்கிற ஃபீல் எனக்கு அந்த மியூசிக் இருக்குது. ஸோ எனக்கு பறவைன்னு தொடங்கினா நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லி 2 டீ குடித்தோம். ஒரு 1/2 hourல பாட்டு இதாச்சு. அப்படிதான் இருந்துச்சு. அவ்வளோ குயிக்கா? அவ்வளோதான் இருந்துச்சு. சஸ்மி அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நடக்கும் சார். தங்க மீன்கள்ல ஆனந்தி வசந்த் சார் ரூம் போட்டிருந்தாரு அவர் படத்துக்கு கம்போஸ் பண்றதுக்கு. நம்ம ரூம்லாம் போட மாட்டோம். நான் யுவன்ட்ட ஃபோன் பண்ணேன், எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு 1/2 hourல டியூன் வேணும் அப்படின்னா. முத்துவை கூப்பிட்டேன். முத்து நம்ம டியூனுக்கு ஏதாவது வரி எழுதி கொடுன்னு. ஆனந்தையாலை மீட்டுகிறாய் அப்படின்னு அந்த ஒரு வரி எழுதுனா. அதுக்கப்புறம் சந்தா அடுத்த வரி எழுதுனா. அது போனோம், அதை கேட்டப்போ நான் சொன்னேன் இது எல்லாரும் பாடக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கணும். இது ஒரு அப்பா மகள் உறவுங்கிறத விட எல்லாரும் ஈஸியாக குழந்தைங்களுக்கும் பிடிக்கணும். இதை கேட்குறப்ப ஒரு ஃபீல் குட்னஸ் வரணும், ஒரு நேச்சர் ஓப்பன் ஆகணும். முத்து சொன்ன வரியை தான் சொன்னோம். சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் அழகு தான் இந்த பாட்டு சொன்னோம். அந்த ஆனந்தையாலை மீட்டுகிறாய் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரைம் மாதிரி பண்ணால் அவ்வளோ முடிஞ்சோம்.
லவ்லி சார். ஸோ டெஃபினெட்லி ஆல்ரெடி 3 திரைப்படங்களை பார்த்துட்டோம் சார். உங்களுடைய காம்போ வித் யுவன் சார் டெஃபினட் சூப்பர் ஹிட் ஒரு மியூசிக்கல் ஆல்பமாக இருக்கும். அண்ட் த சேம் தட் வி லுக் ஃபார்வர்ட் இன் பேரன்பு ஆல்சோ. அண்ட் இந்த தருணத்தில் சந்தோஷ் சார், தேங்க்யூ ஸோ மச், ரியலி கைண்ட் ஆஃப் யூ. உங்களுடைய ஸ்கெடியூலில் டைம் எடுத்து வந்து பேரன்புக்கு உங்களுடைய வாழ்த்து சொன்னதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்யூ சார். இந்த அழகிய தருணத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மம்முட்டி சார் சொன்னாரு, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அதோடைய சினிமாட்டோகிராஃபி தான். ஸோ கண்டிப்பாக சார் டிஓபி அவர்கள் ரொம்ப ரொம்ப சுப்ரீம்லி டேலண்டட். மேற்கு தொடர்ச்சி மலை, தரமணி திரைப்படங்கள், அதுக்கு வந்து பிரில்லியண்டான சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கவர். அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். தேனீஸ்வர், friend from my college time. He's a photographer. kind of a gorilla filmmaker. அப்படி வேகமா எல்லாமே நடக்கும். வேகமா. சோ அந்த வேகமா இருக்கும் அந்த சுப்ரீம்லி டேலண்டட் தேனீஸ்வர் அவர்களை இப்ப மேடைக்கு வெல்கம் பண்ண போறோம். லெட்ஸ் ஹேவ் டிஓபி சார். வாங்க ப்ளீஸ். திரு தேனீஸ்வர் அவர்கள். அண்ட் டெஃபினெட்லி இந்த தருணத்துல சார் சொன்ன மாதிரி ரொம்ப தூரத்துல போய் நம்ம ஷூட் பண்ணியிருந்தாலும் ஆர்ட் அப்படின்றது இஸ் த மோஸ்ட் ஸ்பெஷல் பார்ட் ஆஃப் an art film and a commercial film. ஸோ டெஃபினெட்லி இந்த தருணத்துல ஆர்ட் டைரக்டர் அவர்களையும் கூட போறோம். திரு குமார் கங்கப்பன் அவர்கள் இந்த மேடையில. லெட்ஸ் வெல்கம் குமார் சார் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சார் டெஃபினெட்லி இந்த தருணத்தை நீங்க தான் சார் பேசணும். அந்த டப்பிங் பண்ணும்போது அத்தனை தடவை நீங்க அந்த படத்தை பார்த்துருப்பீங்க திரும்ப. அதை நீங்க சொன்ன மாதிரி முதல்ல பார்த்தவர் அவர் தான். ஸோ எவ்வளவு ஸ்பெஷலாக எடுத்திருக்காரு திரைப்படத்தை? இல்ல எனக்கு நம்ம போட்டோகிராஃபி பத்தி என்னமோ தெரியும்னு ஒரு நினைப்பு எனக்கு இருக்கு. அதனால அவர்கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன். அது அப்படியா இப்படி அப்படியாங்க. அவர் எல்லாமே இவனுக்கு வேற வேலை இல்லாம பொழுதுபோக்கு பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனால் நானும் கொஞ்சம் கேமரா எல்லாம் பிடிச்சி அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்கஷன்லாம் இருக்கும். இது இவரோட லைட்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது நம்ம லைட் பண்ணுறது டு பிரைட்டன் த சீனில் லைட் வர்றது தானே, இவர் டார்க் பண்ணுறதுக்கான லைட் பண்ணிட்டு அது வந்து நேச்சுரல் லைட்டாக இருக்கும். அதனால ஆனால் கரண்ட் இல்லாத தானே ஷூட்டிங் கிடைக்கும். I was so fascinated about him. அது வந்து லைட் இல்லாமல் எப்படி ஷூட் பண்ணுறது, லைட்டில் வந்து ஃபுல் எக்ஸ்போஷர், கொஞ்சம் கிரெயின்ஸ் இல்லாமல் கரெக்டான எக்ஸ்போஷர் வச்சு மூமெண்ட் எல்லாம் பண்ணும்போது இந்த பந்தம் கேஸ்லைன் லைட்டு அதெல்லாம் அது வச்சுட்டு லைட் பண்ணுறது, ஐ வாஸ் ரியலி ஸோ இம்ப்ரெஸ்ட். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நீங்கள் அந்த படம் மேற்கு தொடர்ச்சி மலை அது நாங்கள் பார்த்தோம். எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் தான் பார்த்தோம். இப்போ மலையாள படம் ஒன்று பண்ணலாம்னு கேட்டிருக்கேன் நான். நிச்சயமாக. அண்ட் சார் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப தூரம் போனோம் எதுக்கு இருந்தாலும். ஸோ ஆர்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களே சார்? இல்லைங்களா? அப்படி ஒன்றும் இல்லை, இவர் தான் அந்த லொக்கேஷன் கண்டுபிடிச்சவர். ஃபஸ்ட்டு அந்த மெட்டீரியல் கொண்டு போகும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த வேகத்தில் ஒரு 17 டேஸில் முடிக்கணும் அப்படின்ற ஒரு டெட்லைன் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் ஸ்பீடாக முடிச்சிட்டோம். ராமன் பேரன்பு அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் கூடி சீக்கிரம் திரையரங்குகளுக்கு வரப்போகுது. நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக இதுக்காக காத்துட்டு இருக்கோம். ஃபினாமினல் காஸ்ட், பியூட்டிஃபுல் ஸ்டோரி, எல்லாத்தையுமே தாண்டி பேரன்பு அப்படின்றது கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் நம்ம வெளிப்படையாக பார்க்க போறோம். இந்த தருணத்தில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த மேடையில் நடக்க போகுது. நிறைய திரைப்படங்களை வந்து ஒரு இயக்குனர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த திரைப்படம் யார் எடுத்தாங்க, இது எப்படி எடுத்தாரு, அவருடைய ட்ரீட்மெண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்மளுடைய சமகாலத்தில் இருக்கும்
பல இயக்குனர்கள் ஒரு திரைப்படத்தை பார்த்து இந்த திரைப்படம் பத்தி நம்ம பேசும்போது கண்டிப்பா அந்த மேடையில் நாங்க இருப்போம், நாங்க கண்டிப்பா வருவோம், ஃபார் த லவ் ஆஃப் ராம், ஃபார் த லவ் ஆஃப் ஃபிலிம் அண்ட் ஃபார் த லவ் ஆஃப் அ கிரேட் ஸ்டோரி அப்படின்னு சொல்றது தமிழ் சினிமாலையும் சரி, ஐ திங்க் தமிழ் தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் முறையாக இருக்கும். இன்னைக்கு இந்த திரைப்படத்தை பார்த்து பல அமேசிங்கான இயக்குனர்கள், நம்ம தமிழ் சினிமால மிகப்பெரிய பெயர் வாங்கின இயக்குனர்கள், மக்களுடைய மனசுல பெயர் வாங்கின இயக்குனர்கள் இன்னைக்கு வந்து பேரன்புக்கு அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்த இங்க இருக்காங்க. சோ முதல்ல ஐம் கோயிங் டு வெல்கம் விக்ரம் வேதாவுடைய பிரம்மாண்டமான ஹிட் நமக்காக கொடுத்த the duo directors புஷ்கர் and காயத்ரி இந்த மேடையில். வெளிவந்து இன்னி வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேசி பல மேடைகள்ல விருது வாங்கிய ஒரு திரைப்படம். அண்ட் ராம் சார் வந்து பெருமையா என் புள்ளப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பான மனிதர், பரியரும் பெருமாள்னு ஒரு பிரில்லியண்டான திரைப்படம் நமக்காக கொடுத்த மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த மேடையில. எக்கச்சக்கமான வெற்றி படங்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பட்டியல் எடுக்கலாம். இவர் பேர் சொன்னாலே எல்லாருமே ஹாப்பி ஆயிடுவாங்க. வாவ், அவர் வராரா அப்படினா எஸ், டைம் ஃபார் us to welcome our dearest அமீர் சார். அடுத்தபடியாக இந்த மேடையில் எங்களுடைய ஜி தமிழில் ஒரு மிக முக்கியமான குடும்பத்தினர் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்வோம். ரொம்ப பிரபலமான ஒரு இயக்குனர், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் அமேசிங்கான ஒரு பேச்சாளர். இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சோன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள் இந்த மேடையில். ஆடுகளம், வடசென்னை. இந்த அழகான ஒரு ஷாட்டை பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. இத்தனை நண்பர்கள் உங்களை வாழ்த்துறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கு நடுவுல மாரி செல்வராஜும் உட்கார்ந்திருக்கான் அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு சார். இத்தனை நண்பர்கள் அப்படி அமீர் சார் பக்கத்துல அந்த வரிசையில விளையாட்டு ஹாப்பி இல்ல சார்? அது தெரியுது சார். another choking moment in your voice that I can feel. சார் பார்த்ததே இல்லை சார், நாங்க இப்படி 6 பேர் இப்படி ஒண்ணா உட்காந்து ஒரு திரைப்படத்தை வாழ்த்த வராங்க அப்படின்றத இது வரைக்கும் தமிழ் சினிமாவும் பார்த்ததில்லை, தமிழ் தொலைக்காட்சி கண்டிப்பா பார்த்ததில்லை. So we'll start with you, புஷ்கர் சார் and காயத்ரி மேம். What's the magic about பேரன்பு? பேரன்பு தான் நினைக்கிறேன், the actual meaning of the word. படம் பார்த்துட்டு அந்த ஒரு 10-15 மினிட்ஸுக்கு பேச்சு வரல. இட் வாஸ் அவ்வளோ டீப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்பட்டிருக்கு. ஸோ அது நம்ம எல்லாம் பாராட்டியே ஆகணும் அண்ட் கொண்டாடியே ஆகணும். ஸோ அதுக்காக தான் ஐ கெஸ் we are all here. அழகிய ஒரு கொண்டாட்டத்தின் தொடக்கம். மேம், ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ் அபவுட் பேரன்பு. ஒரு பயங்கர ஒரு ஜெனுவினா, லைக் இவ்வளோ ரியலாக அண்ட் ஒரு கெட்டவங்களை காமிக்கிறது எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங் ஆகிறது ரொம்ப ஈஸி.
அதில் ஒரு ஒரு நேச்சுரலாக ஒரு மாஸ் இருக்கும். இதில் வந்துட்டு எல்லா கேரக்டர்ஸும் வந்துட்டு யாருமே கெட்டவங்களே கிடையாது. அதை வச்சு இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கதை பண்ணியிருக்கிறது வந்துட்டு பயங்கர இது. ஆக்சுவலி பார்த்து முடிக்கும் போது அவன் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தனியாக மீன் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஆனால் வந்துட்டு இது வந்து அந்த சோகமான டச்சிங் இல்லை, அதுதான் அதில் ஒரு பியூட்டி. அது வந்து நீங்கள் அதை பார்த்தா தான் அது புரியும். அது வந்துட்டு ஒரு பயங்கர அமேசிங் ஃபீலிங். தேங்க்யூ. லவ்லி. மாரி சார், ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஏன்னா பரியரும் பெருமாள் பொறுத்த வரைக்கும் மொத்த தமிழகமும் தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே உங்களை அவ்வளவு பாராட்டினாங்க. அந்த திரைப்படத்துக்கு எக்கச்சக்கமான அக்ளைம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த தருணத்துல நீங்க ஆஸ் அ டைரக்டராக இன்னைக்கு உட்காந்து இந்த திரைப்படத்தை பார்க்கும்பொழுது பேரன்புல அந்த என்ன ஒரு ஆஸ்பெக்ட், பா குருஜி வேற லெவல் போங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்ல, அது எந்த தருணம் அது? நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் என்ன சொல்றது, இந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு தான் நான் பரியரும்பால் போனேன். படம் ஃபுல்லாக பேரன்பு ஃபுல்லாக முழு படம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தான் போனேன். ஸ்க்ரீனில் பார்க்குறதுல நான் பக்கத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன் எல்லாமே. எனக்கு வந்து மற்றவங்க நான் எங்கள் சாரோட படம் ஓடிட்டு இருக்கும்போது நான் ஸ்க்ரீன் பார்த்து ரொம்ப கம்மி. படம் பார்த்துட்டு இருக்கோம், பக்கத்தில் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் தான் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா என்கிட்ட வந்து அவர் வெளியே வந்தோடனே என்கிட்ட வந்து படம் எப்படிச்சும் கேட்க போகிறது கிடையாது. பார்த்துக்கிட்டு இருந்தவங்க என்ன ரியாக்ட் பண்ணான்னு கேட்க போகிறது. அதனால் நான் இப்படியே தான் பார்த்துட்டு இருப்பேன். அது கற்றது தமிழ்லேருந்து பேரன்பு வரைக்கும் அதுதான் நடந்துச்சு. அப்போ நான் தனியாக வந்து தான் படம் பார்க்கணும், மறுபடியும் தனியாக போட்டு காமிப்பார், அப்போ தான் பார்க்க முடியும். பட் எல்லாமே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அவர் ஒரு ஸ்பாட்டில் ஒன்று யோசிச்சிருப்பார், ஒன்று பிளான் பண்ணியிருப்பார். இது நான் நினைப்பேன், சில நானே நினச்சிருக்கேன் இது வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பேன். ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நியாயப்படுத்தியிருப்பார். அது செவுட்டில் அடித்த மாதிரி இருக்கும் எனக்கு. அவர் ஏன் அங்கே வச்சு அவ்வளோ கோவப்பட்டு இது வேணும் எடுப்போம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் இது வேணாம் சார் அப்படின்னு சொல்லும்போது சில இடத்துல வந்து இல்லை எடுப்போம், எடுத்துக்கப்போ நீ பாரு அப்படிம்பாரு. அப்படி பார்த்ததுக்கப்புறம் நிறைய ஷார்ட்ஸ் வந்து நிறைய பார்த்துட்டு நானே மிரண்டு போயிருக்கேன். இது ஏன் இதுக்காக இவ்வளோ சண்டை போட்டு இந்த ஷார்ட் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி. அப்படி எல்லா படத்துலையுமே இருக்குது, எல்லா படத்துலையுமே. அதனால் வந்து நான் ஸ்க்ரீனை பெருசாக வந்து அவரை பக்கத்துலேருந்தே கவனிச்சதுனால டேரெக்டாக அவர்கிட்டருந்தே எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு. அப்படிங்கனால அதை மற்றவங்க தான் சொல்லணும். எனக்கு அது ரொம்ப எமோஷனலாகவே இருக்குது சொல்கிறது. இல்ல பேரன்பில் அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கா, நீங்க எதுக்கு இது எடுக்கிறாரு அப்படின்னு யோசிச்சு? பேரன்பு படமே அப்படிதான் இருக்கும். பேரன்பு வந்து நிச்சயமாகவே நான் வந்து கற்று தமிழ் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம். அதில் என்னென்னா எனக்கு அது புரியவே நான் பார்த்த சினிமா வேறு, கற்று தமிழ் நான் பார்த்தது வேறு சினிமாவை ஆடியன்ஸாக இருந்தேன். கற்று தமிழ் ஒரு 100 ஷோ பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்குள்ள நான் என்ட்ரி ஆனேன். அவங்களோட என்ட்ரி ஆகுதுக்கே நான் அவரோட படம் 100 படம் பார்த்துட்டு தான் உள்ளே போனேன். அதனால் வந்து எமோஷனல் ஆகுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டெஃபினெட்லி கேட்கக்கூடிய ஒரு விஷயம், குரு கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அந்த விஷயத்தை அப்படியே பரியரும் பெருமாளில் பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுப்பா எனக்கு அப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருக்கும்? ஒரு ஷார்ட் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்பி யாரையும் பார்க்காத, பின்னாடி கொலையே நடந்தாலும் பார்க்காத, உனக்கு தேவையான ஷார்ட்டை எடுத்து முடிச்சிரு, அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த பணத்தை போய் அப்படி சொல்லுவேன். அதை தான் பண்ணணும். அண்ட் இந்த ஒரு விஷயம் இவரை மாதிரி பண்ணவே கூடாதுயா அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருக்கும்? புரியல. புரியலையா இல்லை கேட்காத மாதிரி இல்லை? டெஃபினட்டா இவர் ராம் சார் பண்ற இந்த ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன் அப்படின்னா எந்த விஷயமா இருக்கும்? கண்டிப்பா பண்ணவே மாட்டேன் அப்படின்னா ஷார்ட் எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த ஷார்ட் ஒன்று எடுத்து முடிச்சுருவாரு, ஒரு மொத்தம் ஷூட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமும் வந்து அந்த ஷார்ட்டை போட்டு பார்த்துட்டு அப்போ ரொம்ப அதுக்குள்ளேயே இருப்பார், ரொம்ப நேரம் அதுக்குள்ளேயே இருப்பார். எனர்ஜி லெவலில் தூக்கம் சாப்பாடு எல்லாமே அதுக்குள்ளேயே இருப்பார். கொஞ்சம் கூட வெளியே வர மாட்டார். கொஞ்சம் வெளியே வந்து அதை பார்க்க மாட்டார், அதுக்குள்ளே இருந்து பார்த்துட்டே இருப்பார், அதுக்குள்ளே இருப்பார், தன்னை வருத்திக்குவார். அது மட்டும் எனக்கு வந்து ஏன்னா அதை என்கிட்ட சொல்லுவார், இதை பண்ணான்னு சொல்லுவார், இதை நீ பண்ணாத உனக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் அவர்கிட்ட அதை சொல்லும்போது அவர் வந்து அதுக்குள்ளே தான் இருப்பார், அதை மாற்றிக்கவே மாட்டார். அது ஒன்று தான். அது ஒன்று. இங்கே ஆனந்தியை ரசித்ததை நான் பார்த்தேன், சாதனா வந்து செல்லம்மாவா பாப்பாவா ரசித்ததை நான் பார்த்தேன். ஆனால் தன்னுடைய புள்ள மாதிரி நீங்கள் மாரி செல்வராஜை பார்க்குறீங்க, அவர் பேசுகிற ஒவ்வொரு தருணமும் அவ்வளோ உருகி ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, எவ்வளோ பெருமையாக இருக்கு இந்த தருணத்தில். கற்றது தமிழுக்கு நடந்தது பரியரும் பெருமாளுக்கு நடந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட நம்மளுக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது, வேண்டுதல்னா அதுதான். ஒரு முதல் படம் வெற்றி அடையலைன்னா என்ன பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தெரியும். ஸோ நான் நினச்சது மாரி செல்வராஜ் நல்ல டைரக்டர்னு பேர் வாங்கிடுவாங்கிறது எனக்கு தெரியும், தமிழ்நாட்டையே புரட்டி போடக்கூடிய ஒரு கதையை சொல்லிடுவான்னு தெரியும். அந்த படம் வணிக ரீதியாக வெற்றி அடையணும்னு நினச்சேன். அடுத்த படம் பெரிய படம் ஹீரோவோட பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இட் ஹேப்பன் ஃபார் மாரி செல்வராஜ். அதுதான் வந்து வண்டர்ஃபுல் சார். அமீர் சார் நீங்க சொல்லுங்க, பேரன்பு பார்த்தீங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அந்த அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்.
அந்த படம் பார்த்ததுக்கு பின்னாடி ஒரு மொழியில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒரு நடிகர் எப்படி இந்த படத்தில் வந்து எந்த மாஸுமே இல்லாமல் அவர் அங்கே ஆக்ஷன்லாம் பண்ணுறாரு. எல்லாருமே மாஸ் ஹீரோவாக இருக்கணும், ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது கதையின் நாயகனாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிற ஒரு தன்னை வந்து சேர்த்துக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது நான் பார்த்து பிரமித்த ஒரு இடம். ரெண்டாவது ராம் பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறத விட இப்போது இது போல் ஒரு ஸ்டாரை வச்சுட்டு அவர் நினச்சா தன்னுடைய ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படத்தை எடுக்கலாம், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம், இல்லை இங்கே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டோட போகலாம், தன்னுடைய வாழ்வை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். இந்த காம்ப்ரமைஸ் எதுவுமே ராம் செய்கிறதே இல்லை. அது ராம் மேலே எனக்கு இருக்கிற மரியாதை. ஏன்னா ராம் எனக்கு இப்போ தெரியும்னு இல்லை, அவர் கற்றது தமிழ் கதையை முதல்ல எனக்கு தான் வந்து சொன்னார் 2007. அப்போ நான் பருத்தி வீரன் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது நான் தயாரித்து நான் நடிக்கணும்னு வந்து என்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே 2 கரெக்ஷன் சொன்னேன் நான். அப்போவே இது இப்படி பண்ணலாம் ராம் அப்படின்ன உடனே அது சரியாக வராதுண்ணே, அப்போவே அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஆஃபீஸ்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டு, ஆனால் நான் அந்த படத்தை நான் என்ன நினச்சேனோ அப்படியே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப போய் பண்ணார். அப்போ இருந்து எனக்கு ராம் தெரியும் எனக்கு. ஸோ அவர் நினச்சா இப்போ இந்த இடத்துல இருந்து கூட தன்னை உயர்த்திக்கலாம், தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக இருக்கிற இந்த தன்மை இருக்கு இல்லையா, இந்த 2 தான் எனக்கு பேரன்பாக தெரியுது. ஒன்று, ஒரு ஸ்டார் தன்னை இதுக்குள்ளே வச்சுக்கிறது, ஒரு டைரக்டர் தன்னை வச்சுக்கிறது. மற்றபடி ராம் நல்ல படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இது அதிசயமாகவோ ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் அவர் நல்ல படம் தான் எடுப்பார். அவர் அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கார், இனிமேலும் அதுதான் எடுப்பார். இந்த படம் நிச்சயமாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ரசிகர்களுக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கருப்பழனியப்பன் சார், உங்களுடைய கருத்துக்கள் பேரன்பை பற்றி. படம் முழுக்க வந்து ராமின் கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், வழக்கமான வட்டத்துக்குள்ள அடங்குற ஆள் இல்லை. உங்களுக்கு முதல் படத்தில் இருந்து கற்றது தமிழ்லேருந்து அதுக்கப்புறம் கடைசியாக தரமணி வரையும் பார்த்தீங்கன்னா எல்லா படங்கள்லையும் அவன் வந்து விதியை மீறுறவர் தான் அந்த அவனுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே. இந்த படத்தில் மம்முட்டியோட கதாபாத்திரம் அமுதவனுங்கிற அந்த கதாபாத்திரமும் விதியை மீறுறது தான். ஆனால் எந்த வகையில் விதியை மீறுறாரு அப்படின்னா, அன்பின் மூலமாக விதியை மீறுறாரு. இப்படி ஒருத்தன் இவ்வளோ அன்பு செய்ய முடியுமா, ஒருத்தன் அப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிற ஒரு கதாபாத்திரமாக இருக்குல்ல, அந்த பாத்திரத்திற்காகவே தான் காத்திருந்தது போல் ஒருத்தர் நடிப்பது இருக்குல்ல, அது மிகச்சிறந்தது. தமிழ் சினிமாவில் பார்த்து எல்லா புதியதையும் வரவேற்ற தமிழ் ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வரவேற்பாங்க. இது ஒரு பெரிய பேசுபொருளாகும். இந்த படம் மாறி மாறி இதை நாங்கள் பேசுவது வந்து முக்கியம் இல்லை, நாங்களே ஆச்சரியப்படுறோம். பார்த்துருக்கோம் படம், சினிமாவில் என்ன குழப்பம், மம்முட்டி தெரியும், அஞ்சலி தெரியும், ஆனால் எல்லாரும் ஒரு கட்டத்தில் மறந்து அந்த கதாபாத்திரங்கள் நின்று படம் முடியும் பொழுது அந்த இயக்குனர் மட்டும் மேலோங்கி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது இருக்குல்ல, அது எப்பொழுதாவது நிகழும். இந்த படத்தில் அது நிகழ்ந்துருக்குது. அதனால அது எல்லாருக்கும் படம் பார்க்குற எல்லாருக்கும் உணர்வாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவரும் எப்பொழுதுமே வித்தியாசமான கதை நடிக்கிறவர் இல்லை, அவரும் ரெகுலர் சினிமாலாம் பண்ணுறாரு, அவரும் பாஞ்செல்லாம் சண்டை போடுறாரு மலையாள சினிமாவில், ஆனாலும் நடுவில் இதையும் செய்கிறாரு. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு இடம் தேடல் இருந்துகிட்டே இருக்குது. நான் அவர்கிட்ட என்ன கேட்க நினச்சேன்னா, பொதுவாக ஒரு 4 படம் நடித்தோன்னே என் ஆடியன்ஸ் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சார்னு சொல்கிறவனை தான் நம்ம பார்த்துருக்கோம். இத்தனை படம் நடித்து இத்தனை தேசிய விருது வாங்கினதுக்கப்புறமும் இல்லையா, நம்ம நல்ல படம் நடித்தா அவன் பார்ப்பாங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, எந்த புள்ளியில் அவர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லணும். காரணம் அது யாருக்காகன்னா, அடுத்து வர நடிகை பூரா தெரிஞ்சுக்கணும்ல, இப்படி தான் கதையகணும் போல இருக்குன்னு. அது மட்டும் நடிகர்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. பக்கத்தில் நடிகனை பார்த்து சம்பளம் கேட்டுறாங்க, பக்கத்தில் நடிகனை பார்த்து கதாநாயகி கேட்டுறாங்க, பக்கத்தில் நடிகனை பார்த்து கேரவன் கேட்டுறாங்க, ஆனால் பக்கத்தில் நடிகனை பார்த்து கதை கேட்க தெரியணும்ல, அதுக்காவது அவர் சொல்லிடுறத. எப்படி சார் கதையை கேட்குறீங்க, எந்த இடத்துல சார் நீங்கள் பேர் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு. இது ஒரு சாக்ரிஃபைஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது இந்த மாதிரி படங்கள் பண்ணி தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் ஐ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை த ஆக்டர் இன் மீ. நடிக்கிற சான்ஸ் இருந்த எந்த கேரக்டரும் பண்ணுவேன் நான். மலையாளத்திலே கூட இப்படி தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்லே கிடைச்சது தான், இன்னைக்கு கிடைச்சா இன்னும் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் மெயின்லி ஐ ஆம் an actor. An actor can be a star. A star need not be an actor always. இல்லை அவங்க my audience will not accept me in this role. It is your duty to make them accept it. அதான். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அப்படி எதுவுமே இல்லை சார். ஆடியன்ஸு ஜென்ரலாக இருக்கான் சார், அவன் நல்ல படம் வந்தால் பார்ப்பான். எனக்கு இவர் இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல. இப்போது இங்கே வந்து இப்போ சமீபத்தில் இப்போ அஜித் குமாருடைய படம், அவர் பெரிய ஒரு மாஸ் ஹீரோ, பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஆனால் அவருடைய படம் விஸ்வாசம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒன்றுமே இல்லை, ஒரு மகளோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான், அதுதான் இப்போ பெரிய சக்ஸஸாக இருக்குது.
சமீபத்திய பெரிய சக்ஸஸ் அதுவாக தான் இருக்குது. அண்ட் வெற்றிமாறன் சார், கண்டிப்பாக பேரன்பு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அசிஸ்டண்டாக இருந்த ராமுக்கும் இன்னைக்கு உலகமே போற்றி புகழும் இயக்குனர் ராமுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் நீங்க பாக்குறீங்க? ஒன்றுமே இல்லைன்றது தான் உண்மை. அதே மாதிரி தான் இருக்கும். லைக் த சேம் பேஷன், சேம் எனர்ஜி. நாட் அபவுட் மேக்கிங் மணி ஆர் ஃபேம் எதுவும் இல்லை. படம் பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்கானதாக பண்ணணும், இம்பார்ட்டண்ட்டானதாக ஃபில்ம்ஸ் பண்ணணுன்றது தான். தட் இஸ் த பேஷன். மீதி எல்லாமே அது கூட சேர்ந்து வர்றது தான். ஸோ அந்த எனர்ஜி இட் இஸ் ஸ்டில் தேர் வித் ராம். அது அதுதான் தொடர்ந்து இதே மாதிரி இயங்க வைக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இந்த படம் பேரன்பு இது வரைக்கும் ராம் எடுத்த படங்களில் என்னை பொறுத்தவரை த பெஸ்ட் ஃபில்ம். ராம் எடுத்ததில் இதுதான் எனக்கு மிகச்சிறந்த படம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் மம்முட்டி சார். ஆக்சுவலாக இந்த படத்தோட மூட் அண்ட் டோனை அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் செட் பண்ணியிருக்கோம். தென் ஆல் த அதர்ஸ் வுட் ஹவ் ஃபாலோட். ராமுக்கு அவர் த வே ஹி ஒரு ஜாகிரஃபியை ராம் அளவுக்கு யாருமே கேப்சர் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு அந்த கட்டுரை தமிழில் தொடங்கி ஒரு லேண்ட்ஸ்கேப்பை ராம் அளவுக்கு கேப்சர் பண்ண முடியாது. இந்த படத்தில் ரொம்ப எக்ஸெப்ஷனலாக கேப்சர் பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த லேக், அது பக்கத்தில் இருக்கிற வீடு, அந்த மிஸ்ட், இதுக்கு நடுவில் இருக்கிறது பார்த்தா இந்த விஷுவலைசேஷன் ஒரு இந்தியன் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அந்த பேஸ், அந்த ஒரு நிதானம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும். அது ஒரு ஓவரால் மூட் செட் பண்ணி இந்த ஃபில்முக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை பேசுது. எல்லாரும் சொன்ன மாதிரி இது போல் அன்பை பேசின படம் தமிழில் வரவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது இட் இஸ் a great achievement. And இது ராமால தான் முடியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் நான் வெரி வெரி ஐ எம் வெரி ப்ரவுட் தட் ஹீ இஸ் ஏபிள் டு மேக் அ ஃபில்ம் லைக் பேரன்பு. வண்டர்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ உட்காந்துருக்கிறவங்க டெஃபினெட்லி எல்லாருமே மம்முட்டி சார் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் கேட்கலாம். வெற்றிமாறன் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். மம்முட்டி சார் கிட்ட நீங்க என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின்ஸ் இருக்கு சார். அதாவது there is a shot where நீங்கள் அந்த ஹோட்டல் ரூமில் வெளியே உட்காந்துருப்பீங்க. பொண்ணு பாத்ரூமில் இருப்பா. இப்போ வெளியே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவள் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்க அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா? நான் அந்த ஷாட் பார்த்தப்போ அது லாங் ஷாட். கேமரா ஒரு ஃபுல் இமேஜ் தான் உங்களுக்கு இருக்குது, பாதி டீட்டெயில் தான் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு 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 ஃபாதருடைய ஒரு ஆங்ஸைட்டி அண்ட் அவனுக்கு அந்த பொண்ணோட ஃப்யூச்சர் பற்றின வரிஸ், அவனோட பொசிஷன் பற்றின தாட், இது எல்லாமே எனக்கு வருது. வாட் வாஸ் கோயிங் ஆன் இன் யுவர் மைண்ட் வென் யூ டிட் தட் ஷாட்? உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்க ஒன்றுமே தெரியாத குழந்தை. ஷீ வாண்டட் டு சேஞ்ச் ஹர் செல்ஃப். And if it happens, everything will be all right thereafter. All right, சரியா இருக்குமா? I was thinking about it. Naturally, I do that only because இப்போ இந்த படத்துக்கு நான் யூஸ்வலாக சொல்லிட்டு இருக்கிறது தான் இப்பவும் சொல்ல போகிறேன். இந்த படத்தில் இந்த கேரக்டர் நான் எப்படி பண்ணேன்னா, எப்படி என் குழந்தைக்கு இப்படி வந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோதான், சிம்பிள். சார், உங்களுடைய ஏக்கம் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஸ்டார்ஸ், இங்கே இருக்கிற ஸ்டார்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது தான். ஆமாம் இல்லை, நேச்சுரலாக இருக்கணும். பண்ணணும்ல. அது ஏக்கமா ஆதங்கமா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் தானே, அது பண்ணணும், அவ்வளோதான். அண்ட் இன்னொன்று, நம்மளும் அந்த மாதிரி கதைகள் போய் பிச் பண்ணணும். நம்மளும் போக மாட்டோம், தயங்குறோம். அவருக்கு போகும்போது தைரியமாக போகிறோம், அவங்களுக்கு போகணும். இல்லை, அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க, நம்மளே போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அமீர் சார், இப்போ மம்முட்டி சார் போல் இங்கே எந்த கதையை வேணாலும் எடுத்துகிட்டு வா, என் ஆடியன்ஸை பற்றி கவலைப்படாத, இந்த படம் ஓடுது ஓடலை, ஒரு கிரியேட்டர் நான் யோசிச்சிருக்கான், அதை நடித்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்போ 2 பேரும் சேர்ந்து இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆகுதான்னு மட்டும் பார்ப்போம். அப்படின்னு ஒரு வந்துட்டாலே நல்ல சினிமா பிறக்க ஆரம்பிச்சிடும். இங்கேயும் எல்லாமே சார், எனக்கு படத்துக்குள்ள கேள்வி இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டராக படத்துக்கு வெளியே ஒரு கேள்வி இருக்குது. அது ஒரு சன்ரைஸ் கால் சீட்டு, டிசம்பர் மாதம் கொடைக்கானலில் ஷூட் பண்ணுறோம். 4 மணிக்கு சார் வரணும்னு சொல்லிட்டாரு. மம்முட்டி சார் 4 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. அது லேக்கில் போட்டில் லேக்கில் தோணியில் போகிற மாதிரி ஷாட்டு. அந்த ஷாட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ ஃபுல் மிஸ்ட்டு எதுவுமே தெரியாது. இப்போ சார் துணைக்கு நீ போன்னு சொல்லிட்டார் சார்.
அப்போ நான் தோணியில் யாருன்னா சார் இருந்தார். நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டார் சார். சார் உங்கள் துணைக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். நான் கீழே வந்து நீ தூக்கிடுவியா அப்படின்னு கேட்டேன். நீ எதுக்கு கூட வந்தேன் துணைக்கு வந்தேன் அப்படின்னு துணைக்கு வந்தேன்னு சொன்னேன். இல்லை சார் உங்களுக்கு சப்போர்ட்டு அப்படின்னேன். நான் விழுந்தா நீ தூக்கி காப்பாற்றி முடியுமா நீ அப்படின்னு கேட்டார். முடியாது சார். நான் அப்போ எதுக்கு வந்தேன், பேசாமல் படு அப்படின்ட்டாரு. நான் கீழே படுத்துக்கிட்டேன் தோணிக்கல. நான் இருக்குது தெரியாது, கீழே படுத்துக்கிட்டேன். அவர் மட்டும் தான் போட்டு ஓட்டுனார். அது ஃபுல் மிஸ்டேக்கில் இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே ஒரு நான் 5 மணி கரெக்டாக அவ்வளோ குளிராக இருந்துச்சு. எல்லாமே நடுங்கிட்டு இருந்தோம். அப்போ இவர் லாங் ஷாட் அது. அப்போ நான் கீழே படுத்ததுனால இவர் ஃபேஸையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவர் சார் வந்து ஷார்ட் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து சார் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. அப்போ எனக்கு மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஷார்ட் முடிய வைக்கும். இப்போ இவர் என்ன நினச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அவர் ஃபேஸை. அது இப்போ கேட்கணும்னு தோணுச்சு. அந்த ஷார்ட் முடிய வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாரு. ஏன்னா ஒரு லாங் ஷாட்டு இங்கே ஏறி அங்கே இறங்குவார். அங்கே வெளியே கேமராவில் தெரிஞ்சிச்சா தெரியலனே தெரியாது. ஏன்னா ஃபுல் மிஸ்ட்ரு. அப்போ இவர் ஃபேஸ் பண்ணி எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு இவர் ஃபேஸு. இப்போ சார் இவ்வளோ அவரே தோணி ஓட்டிகிட்டே போனார். அது பெரிய லாங் ஷாட். எனக்கே அவ்வளோ ஓடிச்சு மண்டைக்குள்ள. இப்போ சாருக்கு எவ்வளோ போயிருக்கும் அப்படிங்கிறது. இல்லை, இது கேமரா ரேஞ்ச் நமக்கு தெரியாது. ஆனால் இவர் எப்போ ஷாட் எடுக்கிறாரோ இது எப்போ கட் பண்ண சொல்கிறாரோன்னு எனக்கு தெரியல. இல்லை நான் ஃபுல் டைம் நடிச்சுட்டே இருக்கணும். எப்போ கேப்சர் பண்ணணும் யாருக்கு தெரியும்? ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டான், அதாவது சும்மா உட்காந்துருந்தா இல்லை நடிக்காமல் இருந்திருந்துன்னா அது அவர் எடுக்கிற ஷாட்டில் அது தெரிஞ்சு போயிடும்ல. இப்போ இவர் ஸ்டார்ட் சொல்லி நம்ம தோணியை எடுத்துகிட்டே இருக்கேன். எப்போ இது எடுக்கிறாங்களோ கேமரா ஓடுதோ. ஆனால் அது இப்போ நம்ம கேமரா நமக்குள்ள கேமரா போகல இல்லையே, மனசுக்குள்ள கேமரா போகல. முகத்துல தான் தெரியும். முகத்திலே வந்து வச்சு மனசுல இன்னொன்று நமக்கு ஆனால் எனக்கு என்ன பயந்துச்சுன்னா, டேய் கேமரா ஆன் பண்ணலான்னு சொல்லிடுவாங்கன்னு பயம். ஷார்ட்டே போகலடா, ஏன்டா போக சொன்னு கேட்டுருவாங்கன்னு பயம். ஃபுல்லாக போயிட்டு அது மட்டும் இருந்துச்சு. வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் மாரி சார், அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரி எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு. உங்கள் கேள்வி ப்ளீஸ். எங்கள் எல்லாருக்கும் ராம் ரொம்ப நல்லா தெரியும். வி நோ ஹவு ஸ்டபர்ன் ஹி கேன் பி. உங்களுக்கு வந்து டியூரிங் ஷூட் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்ததா? அட்லீஸ்ட் படத்தில் வந்து நான் இது இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராம் சொல்ல, நீங்கள் வந்து இல்லை ஐ திங்க் இது வேற மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா how did you guys resolve it? இது வந்து ஐ திங்க் மோஸ்ட் பீப்புள் who are fans of ராம் will want to know. ராமோட ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தால் அது எப்படி ரிசால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு. கான்ஃப்ளிக்ட் இருந்தது நிறைய. ஆனால் either he will convince me or he'll get convinced. ஓகே. அப்புறம் அவரை நம்ம ஏமாற்றவே முடியாது. இப்போ ஒரு ஷார்ட் எடுக்கிறப்ப தெரியும் படத்தில் வராதுங்கிற அளவுக்கு அவருக்கு தெரியும். இப்போ வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கோம், இவன் வந்து கொஞ்சம் இன்னைக்கு காலையில் இன்னும் ஷார்ட் கிடைக்கல போல இருக்கு, அதனால 2 எடுத்துட்டு, ஏன்னா ஸ்கிரிப்ட் கேட்பாரு. நாங்கள் எனக்கு தெரிஞ்சு டைலாக் கொடுங்க, ஸ்கிரிப்ட் அப்படி ஒன்லைனாவது கொடுங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரீல் முடிகிறப்ப தான் கொடுத்தோம். சார் இந்த ஒன்லைன் தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அவருக்கு வந்து இவன் வந்து இன்னைக்கு காலையில் கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இவ்வளோ தெரியிறப்ப என்னன்னா சார் கொஞ்சம் சும்மா ரிலாக்ஸ் பண்ணி அப்புறம் போயிடும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நம்ம போயிட்டு இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு நடிக்கிறீங்க அப்படின்னு போய் சொல்லி எதுவுமே எடுக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை. யூ கான் லை டு ஹிம். சாருக்கு வந்து சாரோட இது என்னன்னா, அவர் நடிக்கிறது வந்து நேக்கடையில் பார்க்குறப்ப இவ்வளோதான் நடிச்சிருக்காரு அப்படின்னு தோணும். அப்போ ஒரு நாள் சொன்னார், சார் நீங்கள் மானிட்டர்லையும் நீங்கள் எடிட்டில் பார்த்துட்டு நான் நடிச்சது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து நான் ஒரு 6 டேக் எடுத்த ஒரு ஷார்ட்டில் கட்டில் ஃபர்ஸ்ட் டேக் தான் யூஸ் பண்ணேன். அந்த 5 டேக்கும் நான் ஏன் இன்செக்யூரிட்டிக்கு தான் எடுத்திருக்கேன். அவர் சொன்னார், எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஆனால் எனக்கு ஒரு பயம், இது கம்யூனிகேட் ஆகிடுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் டேக்லேயே அவ்வளோ போதுங்கிறதே அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது. ஸோ தட்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 350 படம் நடிச்சு, பாலுமகேந்திரா சார் கூட நடிச்சு, அடூர் கோபாலகிருஷ்ணன் நடிச்சு, உலகத்தில் தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரேட் டிரெக்டர்ஸோட நடிச்சு, இவ்வளோ படங்கள்ல இருந்து கற்றுக்கிட்டதுல எது வேணாங்கிறது வந்து அவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறதுங்கிறதா நான் அந்த பேரன்பிலே கற்றுக்க ட்ரை பண்ணேன். அது இவர்கிட்ட இருந்து ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த பேரன்புங்கிறதே சிம்பிளிசிட்டி, மினிமலிசம், அதை பற்றியான அதோடைய ஃபிலாசபி இருக்கனால இட் ஹெல்ப் ஹிம் அ லாட். அண்ட் இந்த படத்துடைய இப்போ நான் கண்ணை மூடிட்டு இந்த கேட்டாங்க கூட பேரனுடைய சில வாய்ஸ் ஓவர்லாப் இதுலாம் பாலுமகேந்திரா சாருடைய அந்த அது ஈழத்து தமிழ் ஒன்று இருக்கும்ல, அப்போ ஒரு மலையாளத்து தமிழ் சேர்றப்ப அது அந்த கிட்டத்தட்ட அதே பேஸ் டோன் அது எல்லாமே இருக்கு. அண்ட் ஷூட்டிங் பரவாயில்ல, டப்பிங் ஃபுல் படம் 5 வாட்டி டப்பிங் பண்ணிருக்கீங்க சார். ராம் சார், இப்போ இந்த தருணத்தில் இயக்குனர் அப்படின்றவர் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கதாநாயகன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க மனசு ரொம்ப நாளா இருந்தது இந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும்னா என்ன கேள்வியாக இருக்கும்? வாட் வுட் யூ லைக் டு ஆஸ்க் மம்முட்டி சார்?
எல்லாம் கேட்டாச்சு, இனிமே என்ன கேட்கறது? இனிமே என்ன கேட்கறது? ரொம்ப நன்றி சார். நன்றி தான் இல்லையா? ஐ திங்க் தட் இஸ் த பிகெஸ்ட் வேர்ட் சார். அந்த பேர் அன்புக்கு கண்டிப்பாக ஒரு மனமார்ந்த நன்றி. தமிழ் ரசிகர்களின் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய நன்றி சார். நான் உங்களை உண்மையாக கேட்குறேன் சார். மம்முட்டி சார் தான் ராம் சாரோடைய அடுத்த படத்துக்கு கமிட் ஆயிட்டாரு அப்படின்னு செய்தி வெளியில வந்தோன்னே மாட்டினாருப்பா மம்முட்டி சார் அப்படின்னு யாரெல்லாம் சார் யோசிச்சிங்க? நான் மாட்டினாருப்பா ராமன் நினைச்சேன். எனக்கு அவரையும் தெரியுங்கிறதுனால. ஓகே சார். ரெண்டு ராமன் நினைப்பார். அவர் ஒருத்தர் மாட்டினார். நீங்க யார் மாட்டுவாருன்னு நினைச்சீங்க? ராம் சாரா மம்முட்டி சாரா? ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு. கண்டிப்பா சார். தேங்க்யூ ஸோ மச் ஒன் மோர் டைம். இந்த பேரன்பு தமிழ் ரசிகர்கள் மேல திருப்பி பொழிஞ்சதுக்காக 10 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பியும் ஒரு அழகான கதைக்கு உங்களுடைய பேரன்பு உங்களுடைய நடிப்பின் மூலமாக கொடுத்ததுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ஐ திங்க் 40 years, what an achievement. It's not even வார்த்தைகளால நம்மளால சொல்லவே முடியாது. அதுக்கு definitely a moment that we can all rise. எல்லாருமே அரங்கத்துல இருக்கவங்க எழுந்து நின்று ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் for our dearest Mammootty sir. Thank you so much to our dearest megastar Mammootty sir. Thank you. Thank you sir. Thank you so much. And ஒரு closing note, நம்மளுடைய தமிழ் ரசிகர்கள் எல்லாம் ஏன் தியேட்டர்ஸ்க்கு வந்து பேரன்பு பார்க்கணும் அப்படின்னு ஒரே வரியில நீங்க சொன்னீங்கன்னா, ஒரே லைன்ல சொன்னீங்கன்னா என்னன்னு சொல்வீங்க? உங்க அன்புக்காக மட்டும் இல்ல, உங்க பேரன்புக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். பேரன்புக்குரிய பல மக்கள், பல விஷயங்கள் இப்போ நாங்க இந்த ஸ்கிரீன்ல ப்ளே பண்ண போறோம். அது பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, அவங்களுடைய பேரன்பு உங்கள் மீது எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்க போறோம். ராம் படிக்கிற காலகட்டத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு மாணவனாக தான் இருந்தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் போல இல்லை. ஆனால் கோர்ஸ் 3rd year முடித்த பிறகு தான் எல்லா கோர்ஸும் படித்து பாஸ் பண்ணாருன்னு அவரே அவர் வாயால் சொல்லியிருக்கிறாரு. ராமுக்கு கிளாஸ் ரூம் இதை விட மற்ற விஷயங்கள்ல எப்பயுமே ரொம்ப ஆகும். எதை வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்குற ஒரு ஆட்டிடியூட் பேஸ் போட்டினா உடனே போகிறது, கவிதை நான் எழுத ட்ரை பண்ணுறது, இப்படி எதை வேணாலும் ட்ரை பண்ணுவார். அது மாதிரி ஒரு தடவை காலேஜில் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய மாணவர் போராட்டம். அதுலேயும் அவருடைய பங்கு ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஒரு கிரியேட்டிவிட்டியினுடைய ஒரு பகுதி தான். பிரபாகரியா ரொம்ப மாடர்னான ஒரு ப்ரொஃபஸர். அண்ட் இப்போ மதுரை போனப்போ என் பையனை கூப்பிட்டு போயிருந்தேன். இப்போ அவங்க வீட்டுக்கு போனோம். ஆனால் அதான் ஃபஸ்ட் டைம் வரான். எங்கே போகிறோன்னா ஐயா வீட்டுக்கு இருந்தேன். ஐயாவா அது யார் அப்படின்னா, எனக்கும் அம்மாவுக்கும் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொன்னேன். இவர் அப்பா இவர் தான் நிஜமாவே ஐயாவான இல்லை இல்லை அவர் என்னமோ ஒரு யா இப்போ சொல்லுங்க சார் ப்ரொஃபஸரை பத்தி. கேட்டேன். அது இவர் ஐயா மாதிரி இல்லை அப்படின்னா, அவன் மைண்டில் ஐயானா ஏதோ ஒரு வேற மாதிரி ஒன்று இருக்கும் போது இருக்கு. என்ன டிஷர்ட் போட்டுருங்க இன்னைக்கு ஏதோ சொன்னேன், ஏதோ ஒரு வேற டிஷர்ட் போட்டு அப்புறம் வீட்டுக்கு போன இதான் ஐயா வேங்கன்னா ஏன்னா அந்த வீடும் அவனை சொல்லி இல்லை, ரொம்ப மாடர்னாக இருக்காரு. அவரை ஐயாலாம் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் காலேஜில் தமிழ் டிபார்ட்மெண்ட் எடுத்துவேன். பட் அமெரிக்கன் கல்வியில் ரொம்ப மாடர்னான ஒரு ஃபேக்கல்ட்டினா ட்ரெஸ்ஸிங் இல்லை. நான் வீட்டில் தான் முதல்ல ஜமீலா, முதலாசிரியை, பாட்டு இசைக்கும் பையன்கள், கண் தெரியாத இசைஞன் அப்படிங்கிற அந்த 4 முக்கியமான புத்தகத்தை மழை பெஞ்சிருக்கு. நைட்டில் பிரபாரியா வீட்டு மேலே போகிற ஒரு லைப்ரரி இருப்பேன். நைட் அப்படியே காலேஜ் முடிஞ்சால் அவர் கூட போய் அங்கே படுத்து காலைல எழுந்திரிச்சு பார்த்துட்டு காலையில் அவர்கிட்டே காசும் வாங்கிட்டு நம்ம
வரலாம். அண்ட் இவருடைய பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர், பிரபாகரன். அது அதனுடைய ஞாபகத்தில் இல்லாட்டி அந்த பேர் மேலே எனக்கு ஒரு இது இருந்துச்சு. அதுதான் பிரபாகரங்கிறது தான் கட்டளை தமிழில் கதாபாத்திரத்துக்கு. எப்போதுமே எனக்கு பிடிச்ச மனிதர்கள், இப்போ இந்த படத்தில் அமுதவன்னா அமுதவன் கற்பையா, தரமணியில் பிரபுநாத்னா என் ஹஸ்பண்டோட பேர், கல்யாண சுந்தரம் தங்கமீனில் வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பேர், செல்லம்மா வந்து எங்கள் ஆச்சியோட பேர். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சம்மந்தப்பட்டவர்களோட பேர் இருக்கும். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஷோக்கு வர வச்சது வந்து இப்போ மதுரையிலேருந்து வந்திருக்கணும். ஸோ ஐ ஃபீல் வெரி கில்ட்டி. வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். சார் சார் சொல்லுங்க சார், அவர் நாட்டியான சைல்டு, ஐ வாஸ் a trouble maker அப்படின்றாரு. was he a trouble maker? ஆமாம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ராம் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் ஆமே அப்படின்னு. கிளாஸுக்கு வந்தால் தானப்பா ஸ்டூடெண்ட்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். பெரும்பாலும் கிளாஸுக்கு வெளியே தான் இருப்பார். அதனால் கிளாஸுக்கு வர்றதே ரொம்ப சொற்பமான நேரம் தான். இந்த மாணவர்னு சொல்கிறத விட ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுங்கிறது தான் அவருக்கு பெரிய பலம்னு நான் நினைக்கிறேன். பல ஃபீல்டில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் வந்து சேர வேண்டிய இடம் வந்து ஃபில்மாக தானே இருக்கும். அது மாதிரி தான் இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியம், அவர் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப வேறு மாதிரி படங்கள் தொடர்ந்து கொடுத்து அப்படி இருக்கும்போது ஒரு மாணவரை பார்க்க இவ்வளோ தூரம் வர்றது ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா சில நேரங்களில் நாங்கள் மாணவர்களை போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்க போகிறோம், சில நேரத்தில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கையெழுத்து போட போகிறோம், அந்த மாதிரிலாம் ஜெயிலுக்கு கூட போயிருக்கோம் சில நேரத்தில். ஸோ ஒரு மாணவரை பார்க்குறதுக்கு ஸ்டுடியோவுக்கு வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்து ஒரு சந்தோஷம் தானே. வெரி நைஸ் சார், ஸோ பியூட்டிஃபுல்லி சார். ஒரு ப்ரொஃபஸராக வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளவு அன்பு, உங்களுடைய பேரன்பாக இங்கே வெளிப்படுத்தினதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. சூப்பர் சார். சார் நீங்கள் வந்து அஞ்சலி பற்றி பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னீங்க அந்த பிகினிங் ஆஃப் தி இன்டர்வியூவில், இவங்களுடைய குரலை பற்றி நீங்கள் சொன்னது வந்து அமேசிங்கான குரல். எல்லாரும் வந்து இந்த குரலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் நான் தான் நம்ம தமிழ் மக்களுக்கு கண்டிப்பாக இந்த குரல் வந்து கண்டிப்பாக அது என்ன குரல்னு சொல்லுங்க சார். வெங்கல குரல்னு சொல்ல முடியாது, இது என்ன குரல்னு சொல்றது சொல்லுங்க. அது பேசிட்டாங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த டயலாக் பேசிட்டாங்கன்னா, அந்த டயலாக் பேச வச்சிடலாமா சார்? அப்போ வாட்ஸ்அப் வச்சு போட்டு பேசிட்டாங்கன்னா தெரிஞ்சிடும். நான் யாரையும் பார்த்து பேச மாட்டேன், ஃப்ளோர் யாரோட அப்பதான் நல்லா பேசுவேன். ரெடி. பிரபா, நீ என்னை தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே மகாராஷ்டிராவில் தூரத்து மாமா வீட்டில் இருக்கோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏற்ற சமயம் வரக்கோ நான் சொல்கிறேன். நேரத்துக்கு சாப்பிடு, வாரத்துக்கு 3 நாள் அது குழி, அந்த சாக்ஸை துவைச்சி போடு, நகம் கடிக்காத, கடவுளை வேண்டி. ஆனந்த். ஆல்ரைட். அண்ட் சாதனா, நீ பாடாம இருந்தா எப்படிமா, நியாயமா? என்ன பாட்டு? என்ன பாட்டு? நீ படத்துல என்ன பாட்டு பாடியோ அதே பாடு. ஃபர்ஸ்ட் லாஸ்ட். அது ஆக்சுவலி நான் தான் பாடின படத்துல. தெரியாது, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பாஸ் ஃபெயில் ஹோம்வொர்க் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் யாரு கண்டுபிடிச்சா? ஓஏ ஓஏ ஊ மக்கு பிளாஸ்டி ஸ்டூபிட் இடியட் ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் எல்லாம் யாரு கண்டுபிடிச்சா? ஓஏ ஓஏ ஊ ஸ்கூலு போகத்தான் பிடிக்கல, எக்ஸாம் எழுதவும் பிடிக்கல, எந்த பாடமும் படிக்கல, நான் முட்டி போட போறேன். நைட்டு முழுவதும் படிக்கிறேன், நான் கிளாஸ் வந்ததும் மறக்கிறேன். ரைட்டு ராங் இது முழிக்கிறேன், நான் ஃபெயில் ஆக போறேன். ஓஏ ஓஏ ஓ we want to fly. ஓஏ ஓஏ ஓ where is the sky? ஓஏ ஓஏ ஓ we want to fly. ஓஏ ஓஏ ஓ where is the sky? Wow, lovely, amazing da. Seriously, அந்த பறவை பறக்கிறது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததுல, அது வந்தது. Thank you so much for that. இல்ல ஸ்கூல் போவேனான்னு பத்தி இருக்குல்ல, அதனால அது வந்து தானாவே அந்த enthusiasm வருது. எங்க இருந்தோ தானா வருது இல்ல, அது சூப்பர். சோ சார், இந்த செக்மெண்டோட க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும் ராம் சார் அண்ட் யுவன் சாரோடைய காம்போல வெளிவந்த இந்த 4 திரைப்படங்கள்ல ராம் சாரோடைய ஃபேவரட் சாங் எது? அதுல ஒரு இன்னொருத்தர் பேரை நீங்க விட்டுறீங்க, பேரன்ல அவர் இல்ல, ஆனா அது யுவன். கண்டிப்பா நாமுத்துக்குமார் ராம். எஸ், அப்சல்யூட்லி. அந்த அத்தனை பாட்டும் நல்லா இருக்கிறதுக்கான காரணம் நாமுத்துக்குமார். அவனுடைய எளிமை, அவன் என்னை நேசித்த விதம், அவன் என்னை காட்டின அளவற்ற அன்பு, அதான் அந்த பாடல்கள்லையும் தெரியும். எனக்கு மட்டும் ஒன்று எழுதி தருவான், ரொம்ப வேகமாக எழுதி தருவான். ஆனால் தரமணியில் வந்து அந்த நாகூரில் ஒரு பாட்டு இருக்கும், அதை
முத்துக்குமார் வந்து முத்துக்குமார் நானும் யுவன் ஆஃபீஸ்க்கு வெளியில் நின்று ஒரு டீ சாப்பிட்டு அதை எழுதுறோம் ஒரே ஒரு இரவில் அப்படி எழுதி சொன்னான். அதில் அவன் எழுதின நிறைய வரிகளை நாங்கள் பயன்படுத்த முடியல, ஏன்னா டியூன் அதுக்கப்புறம் மாறிடுச்சு. பட் அன்றைக்கி அவன் எனர்ஜி வந்து அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு. அதான் நாங்கள் ஒர்க் பண்ண லாஸ்ட் சாங். ஸோ அந்த சாங் வந்து அந்த காரணத்திற்காகவும் நான் எடுத்த பாடலே எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டும் கூட ஒரு விதத்தில் பலவிதம் அது 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 பார்வையாளர்களுக்கு வேற மாதிரி இருக்கும். பர்சனலாக நிறைய ரீசன்ஸ் இருக்கும். இந்த நாகூருங்கிற இடம், அங்கே இருக்கக்கூடிய கடல், அந்த தர்கா, அந்த மனிதர்கள், அந்த தெருவினுடைய வாசம், அங்கே இரவில் நடக்கக்கூடிய பசு மாடுகள், அங்கே வரக்கூடிய எறா வடா, அங்கே உதிக்கக்கூடிய ஒரு சூரியனோட கலர், அந்த கடலுக்கான பழுப்பு, பேக் வாட்டர், அதுக்குள்ளே போகக்கூடிய ரயில், இதுக்கெல்லாம் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா, அது அந்த இடத்துக்கு போய் எப்படியாவது ஒரு தன் வாழ்க்கையை புதுப்பிச்சிடலான்னு நினைக்கிற ஒன்றை இவன் இசையிலையும் கொண்டு வந்திருப்பார், அது முத்துக்குமார் வரிகள்லையும் கொண்டு வந்திருப்பான். அது ஒரு 7 நாள் எடுத்தோம். அண்ட் ஈஸ்வர் ரொம்ப நாளாக ஷூட் பண்ணார். அண்ட் முத்தோட நான் ஒர்க் பண்ண லாஸ்ட் சாங். ஸோ திஸ் மை ஃபேவரட் சாங். அண்ட் டெஃபினெட்லி சார், இந்த தருணத்தில் பேரன்புக்கு நீங்கள் எக்கச்சக்கமான பாராட்டுகள் இன்டர்நேஷ்னலி வாங்கியிருந்தாலும் ஒருத்தருடைய பாராட்டு கண்டிப்பாக இன்னைக்கு இந்த மேடையில் இந்த ஸ்க்ரீனில் இஸ் ஆப்ளிகபிள் ஈவன் நவ் அண்ட் டுடே அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்வேன். பாருங்க. என்னுடைய தோட்டத்து செடி ராம், என்னுடைய ராம். எனக்கு ராமுடைய சினிமா எனக்கு மிக மிக பிடிக்கும். ராமுடைய சினிமாவில் தமிழ் இருக்கும், ராமுடைய சினிமாவில் ஒரு கவிதைத்தன்மை இருக்கும், ஒரு கவித்துவம் இருக்கும். ராமுடைய தார்மீக கோபம் எனக்கு பிடிக்கும். ஒரு படைப்பாளிக்கு அடிப்படை தேவை சென்சிட்டிவிட்டி. அந்த சென்சிட்டிவிட்டி, அந்த நுண் உணர்வு இல்லை என்றால் அவன் படைப்பாளியே அல்ல. மற்றவனால் பார்க்க முடியாத விஷயங்களை உன்னால் பார்க்க முடிகிறது. எதனால்? உன்னிடம் அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கிறது. பிகாஸ் யூ ஆர் ஓவர் ரியாக்டிங், பிகாஸ் யூ ஆர் ஓவர் சென்சிட்டிவ். ராமுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி படத்தை மட்டும் உன்னதப்படுத்தட்டும். ராமுடைய வாழ்க்கை பத்திரமாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் பேசினேன். அப்படி ஒரு பாராட்டு, அது என்னைக்குமே உங்க மேல அந்த குடையாக அந்த ஆசீர்வாதமாக உங்க மேல இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் பேரன்புக்கு தமிழ் ரசிகர்கள் உலகத்துல எங்க இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுடைய பேரன்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த தருணத்துல ஜீ தமிழின் சார்பாக அந்த பேரன்பு வெளிப்படுத்தும் ஒரு வகையாக we'd like to present you something. Can we have it please? கண்டிப்பாக மக்களே மறந்துடாதீங்க, February 1st பேரன்பு in theaters. Definitely do watch it. So thank you so much Ram sir, thank you. இந்த entire crew எங்க கூட இருந்ததுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.